வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா அஷ்ரஃபில் அம்பியாய் வல் முர்சலீன் நபீனா முஹம்மதின் வ அலா ஆலிஹி வ ஸஹ்பிஹி அஜ்மஈன் அம்மா பஅத். அன்புள்ள இஸ்லாமிய சகோதரிகளே, தாய்மார்களே, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்றைய இந்த வாராந்த மார்க்க விளக்க வகுப்பில் இஸ்லாத்தின் பார்வையில் சுன்னத்தான தொழுகைகள் எனும் தலைப்பில் ஒரு சில முக்கியமான விடயங்களை உங்களோடு கலந்துரையாடலாம் என்று ஆசைப்படுகின்றேன். அன்புக்குரிய சகோதரிகளே, பொதுவாக நாம் தொழக்கூடிய தொழுகைகளை இரண்டாக நாம் பிரித்து நோக்கலாம். ஒன்று ஃபர்லான கடமையான தொழுகைகள், இரண்டாவது சுன்னத்தான தொழுகைகள். இந்த இரண்டுக்கும் இடையிலே இருக்கக்கூடிய வித்தியாசம், ஃபர்லான தொழுகையை பொறுத்தவரைக்கும் அதை நாம் கட்டாயம் நிறைவேற்ற வேண்டும். அப்படி நிறைவேற்றவில்லை என்றால் அல்லாஹ்விடத்திலே நாம் குற்றவாளிகள். சுன்னத்தான தொழுகைகளை பொறுத்தவரைக்கும் நாம் நிறைவேற்றினால் அல்லாஹ்விடத்திலே நன்மையை பெற்றுக்கொள்ளலாம். நிறைவேற்றவில்லை என்றால் நாம் அல்லாஹ்விடத்தில் குற்றவாளிகள் கிடையாது. அந்த வகையில் இஸ்லாம் சில சுன்னத்தான தொழுகைகளை கூட எங்களுக்கு காட்டியிருக்கின்றது, கடமையாக்கி இருக்கின்றது. அந்த சுன்னத்தான தொழுகைகளின் ஊடாக நாங்கள் உஃபரியான நன்மைகளை அல்லாஹ்விடத்திலே பெற்றுக்கொள்ள முடியும் என்று இஸ்லாம் எங்களுக்கு வழிகாட்டுகின்றது. இந்த சுன்னத்தான தொழுகைகளுடைய சிறப்புகளை நாங்கள் பொதுவாக நோக்குகின்ற பொழுது, முதலாவது ஃபர்தான தொழுகைகளில் ஏற்படக்கூடிய குறைபாடுகளை என்ன செய்யும்? சுன்னத்தான தொழுகைகள் நிவர்த்தி செய்யும். அப்படித்தானே? நம்ம தொழக்கூடிய ஃபர்தான தொழுகையில் ஏதாவது குறைபாடுகள் ஏற்பட்டால் அந்த குறைபாடுகளை சுன்னத்தான தொழுகைகள் ஈடு செய்யும், நிவர்த்தி செய்யும். ஹதீஸில் வருது, அல்லாஹ் தஆலா சொல்லுவானாம், உந்துரு ஹல் அப்தி மின் ததவு, என்னுடைய அடியானுக்கு ஏதாவது சுன்னத்தான வணக்கங்கள் இருக்குதான்னு பாருங்க என்று அல்லாஹ் சொல்லுவான். மறுமையில் என்னுடைய அடியானுக்கு ஏதாவது சுன்னத்தான அமல்கள் இருக்குதான்னு சொல்லி பாருங்க. ஃபயுகம்மலு பிஹா மன் தகஸ மினல் ஃபரீதா, ஃபர்தான தொழுகையில் ஏற்படக்கூடிய குறைபாடுகள் அந்த உஃபரியான சுன்னத்தான வணக்கத்தை கொண்டு பூரணப்படுத்தப்படும் என்று சொல்லி ஹதீஸில் வருது. அப்போ எனவே நாம் செய்யக்கூடிய சுன்னத்தான வணக்கங்கள், குறிப்பாக நாம் தொழக்கூடிய சுன்னத்தான தொழுகைகள் எமது ஃபர்தான தொழுகையில் ஏற்படக்கூடிய குறைகள் என்ன செய்யும்? நிவர்த்தி செய்யும். இது முதலாவது சிறப்பு. இரண்டாவது, சுன்னத்தான தொழுகைகளுக்கு இருக்கக்கூடிய இரண்டாவது சிறப்பு, ஒரு மனிதன் ஒரு நாளைக்கு 12 ரக்காத்துக்களை பேணி தொழுது வந்தால் அவனுக்கு என்ன கூலி? சொர்க்கத்தில் ஒரு வீடு, சொர்க்கத்தில் ஒரு வீடு வழங்கப்படும். அப்படித்தானே? ரைட். 12 ரக்காத்துக்கள் என்று சொன்னால் சுபஹுக்கு முன்னால் 2, லுஹருக்கு முன்னால் 4, பின்னால் 2. அப்போ எத்தனை? 4, 6, 8. மக்ரிபுக்கு பின்னால் 2, 10. இஷாவுக்கு பின்னால் 2, 12. அப்போ அசருக்கு முன்னாலேயும் இல்லை, பின்னாலேயும் இல்லை. அந்த 12 ரக்காத்தில் அசருக்கு முன்னுக்கோ பின்னுக்கோ எந்த சுன்னத்தும் இல்லை. அப்போ இந்த 12 ரக்காத்துக்களை ஒரு மனிதன் பேணி தொழுது வந்தால் சுவர்க்கத்தில் அவனுக்கு ஒரு வீடு பரிசாக வழங்கப்படும். இது பொதுவாக சுன்னத்தான தொழுகைகளுக்கு இருக்கக்கூடிய இரண்டாவது சிறப்பு. அதே போல சுன்னத்தான தொழுகைகளின் ஊடாக ஒரு மனிதனுடைய தரஜாக்கள் உயர்த்தப்படும். மறுமையில் ஒரு மனிதனுடைய அந்தஸ்துக்கள் என்ன செய்யப்படும்? உயர்த்தப்பட்டு அவனுடைய பாவங்கள் மன்னிக்கப்படும். பாவங்கள் மன்னிக்கப்படும். அப்போ நாம் செய்யக்கூடிய ஒவ்வொரு சுஜூதும், அதே போல நாம் செய்யக்கூடிய ஒவ்வொரு தொழுகையும், நாம் நிறைவேற்றக்கூடிய ஒவ்வொரு சுன்னத்தான வணக்கமும் எங்களுடைய அந்தஸ்துக்கள், தர்ஜாக்கள் மறுமையில் உயர்த்தப்படுவதற்கும் எமது பாவங்கள் மன்னிக்கப்படுவதற்கும் காரணமாக இருக்கும் என்று சொல்லி ஹதீஸில் வந்திருக்குது. பாருங்க, ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க அறிவிக்கக்கூடிய ஹதீஸ் புகாரி முஸ்லிமில் வருது. கால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்
கால் அல்லாஹு தஆலா, ரசூலுல்லாஹ் சொல்றாங்க அல்லாஹ் சொன்னதாக. அப்ப என்ன ஹதீஸ் இது? ஹதீஸுல் குதுசி. இது அல் ஹதீஸுல் குதுசி. அல்லாஹ் என்ன சொல்றான்? மன் ஆதாலி வலியன் ஃபக்கத் ஆதன்துஹு பில் ஹர்ப். யார் என்னுடைய ஒரு நேசரை பகைக்கின்றாரோ நான் அந்த மனிதனுக்கு போர் பிரகடனம் செய்வேன். என்னுடைய ஒரு நேசரை, வலி நாங்கள் சொல்லுவோம், அவுலியாக்கள்னு சொல்லுவோம், இப்படிதானே? அப்போ அல்லாஹ்வுடைய ஒரு நேசரை யாராவது பகைத்தால் அல்லாஹ் சொல்றான் ஃபகத் ஆதன்துஹு பில் ஹர்ப், நான் அவனோடு போர் பிரகடனம் செய்வேன். வமா தகர்ரப இலைய அப்தி பிஷைஇன் அஹப்ப இலைய மிம்ம ஃப்தரதுஹு அலைஹி. என்னுடைய அடியான் நான் அவன் மீது ஃபர்லாக்கிய வணக்கங்களை விட வேறு எந்த ஒரு வணக்கத்தை கொண்டும் என்னை நெருங்க மாட்டான். அப்படின்னா என்னது? என்ன அப்படின்னா, நான் அவனுக்கு ஃபர்லாக்கிய வணக்கங்களை கொண்டுதான் என்னை அவனால் கூடுதலாக நெருங்க முடியும். அப்போ சுன்னத்தை விடவும் உயர்ந்தது இது ஃபர்லான வணக்கங்கள். சொல்லிட்டு அல்லாஹ் சொல்றான், வமா யஸாலு அப்தி யதகர்ரபு இலைய பின் நவாஃபில் ஹத்தா உஹிப்பஹு. நஃபுலான சுன்னத்தான வணக்கங்களை கொண்டு எனது அடியான் என்னை நெருங்கிக் கொண்டே இருப்பான், நான் அவனை நேசிக்கும் வரைக்கும், நான் அவனை விரும்பும் வரைக்கும். அப்போ ஃபர்லான வணக்கங்களை விட வேறு எந்த வணக்கத்தை கொண்டும் என்னுடைய அடியான் என்னை நெருங்க முடியாது. சொல்லிட்டு அல்லாஹ் சொல்றான், எனது அடியான் நஃபுலான சுன்னத்தான வணக்கங்களை கொண்டு என்னை நெருங்கிக் கொண்டே இருப்பான், ஹத்தா உஹிப்பஹு, நான் அவனை விரும்பும் வரைக்கும், நான் அவனை நேசிக்கும் வரைக்கும். சரியா? சொல்லிட்டு ஃபைதா அஹ்பப்துஹு, நான் அவனை விரும்பிவிட்டால் குந்து சம்அஹு அல்லதி யஸ்மஉ பிஹி, அவன் செவியுறக்கூடிய செவியாக நான் இருப்பேன். வபஸரஹு அல்லதி யுப்ஸிரு பிஹி, அவன் பார்க்கக்கூடிய பார்வையாக நான் இருப்பேன். வயதஹு அல்லதி யப்திஷு பிஹா, அவன் தொடக்கூடிய கையாக நான் இருப்பேன். வரிஜ்லஹு அல்லதி யம்ஷி பிஹா, அவன் நடக்கக்கூடிய காலாக நான் இருப்பேன். அல்லாஹ் சொல்லிட்டு சொல்றான், வஇன் சஅலனி லஉஅதியன்னஹு, அவன் என்னிடத்தில் கேட்டால் நான் அவனுக்கு கொடுப்பேன். வலஇன் இஸ்தஆதனி லஉஈதன்னஹு அவ் இஸ்தஆத பி லஉஈதன்னஹு, அவன் என்னை கொண்டு பாதுகாவல் தேடினால் நான் அவனை பாதுகாப்பேன். அப்போ இதில் வரக்கூடிய முக்கியமான விஷயம் என்னென்றால், சுன்னத்தான வணக்கங்களை கொண்டு, நஃபிலான வணக்கங்களை கொண்டு அவன் என்னை நெருங்கிக் கொண்டே இருப்பான், நான் அவனை நேசிக்கும் வரைக்கும். நான் நேசித்தால் அவனுடைய செவியாக, அவனுடைய பார்வையாக, அவன் தொடக்கூடிய கையாக, அவன் செல்லக்கூடிய காலாக நான் இருப்பேன். என்ன அப்படின்னா? அப்படின்னா என்ன? செவியாக நான் இருப்பேன், பார்க்கக்கூடிய பார்வையாக நான் இருப்பேன்டா என்னது? கொமனாக உங்களுக்கு ஒரு விஷயம் விளங்குமே? ரைட். அதாவது அல்லாஹ் தாலா அவனுடைய பார்வையாக, அவனுடைய செவியாக இருக்கிறால் அல்லாஹ் தாலா விரும்பாதவற்றை அவன் பார்க்க மாட்டான், அல்லாஹ் விரும்பாதவற்றை அவன் கேட்க மாட்டான், விரும்பாதவற்றை அவன் தொட மாட்டான், அல்லாஹ் விரும்பாதவற்றை நோக்கி அவன் செல்ல மாட்டான். ரைட்டா? அப்போ அந்த அளவுக்கு அவனுக்கு முழு பாதுகாப்பும் கிடைக்கும், அல்லாஹ்வுடைய முழு செக்யூரிட்டியும் கிடைக்கும். எதனால்? இது சுன்னத்தான வணக்கங்களால். சுன்னத்தான வணக்கங்களை செய்து அல்லாஹ்வுடைய நேசத்தை பெற்றால் இப்படியான ஒரு சிறப்பை மனிதன் அடைந்து கொள்கிறான் என்றது தான் அல்லாஹ் தஆலா இங்க சொல்ல வாரான். ரைட். அதே போல ஒரு அடியானுடைய ஃபர்தான வணக்கங்களில் ஏற்படக்கூடிய குறைபாடுகளை அல்லாஹ் தஆலா அவனுடைய சுன்னத்தான வணக்கங்களை கொண்டு நிவர்த்தி செய்வான் என்ற அந்த ஹதீஸை பாருங்க. அந்த ஹதீஸும் கூட அபுதாவுதில் வரக்கூடிய ஹதீஸ். முஹம்மது நாசருத்தீன் அல் அல்பானி ரஹ்மத்துல்லாஹி அவங்க இந்த ஹதீஸ் சஹீஹானதுன்னு சொல்லிக்கிறாங்க. எப்படி வருது என்றால், இன்ன அவ்வல மா யுஹாசபு நாசு பிஹி யௌமல் கியாமத்தி மின் அமாலிஹிம் அஸ்ஸலா. அதாவது மனிதர்கள் மறுமை நாளில் முதலாக அவர்களுடைய அமல்களில் விசாரிக்கப்படக்கூடிய அமல் தொழுகை. அப்போ தொழுகையை பற்றித்தான் முதலாக மனிதன் மறுமையில் விசாரிக்கப்படுவான். ரசூலுல்லாஹ் கடைசியாக மனித சமூகத்திற்கு சொல்லிவிட்டு சென்ற வார்த்தை என்ன? ரசூலுல்லாஹ் கடைசி வார்த்தை என்ன? மூத்தாரத்துக்கு முன்னால
அஸ்ஸலாத்த வமா மலக்கத் ஐமானுக்கும். தொழுகையை பேணிக் கொள்ளுங்கள், தொழுகையை பேணிக் கொள்ளுங்கள். அப்போ தொழுகையை பேணிக் கொள்ளுமாறு தான் ரசூலுல்லாஹ் கடைசியாக உபதேசம் செய்துவிட்டு மரணித்தார்கள். அதே போல மறுமை நாளில் அடியாருடைய அமல்களில் முதலாவதாக விசாரணைக்கு எடுத்துக்கொள்ளப்படுகின்ற அமல் அஸ்ஸலா, தொழுகை. அப்போ அதைத்தான் இங்க ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. கால யக்கூல் ரப்புனா ஜல்ல வஅஸ் லிமலாயிகத்திஹி. ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, மறுமை நாளில் மலக்குமார்களை பார்த்து அல்லாஹ் தஆலா சொல்லுவானாம், வஹுவ ஆலம், அல்லாஹ் தஆலாவுக்கு தெரியும், அவன் அறிந்த நிலையில் மலக்குமார்களை பார்த்து சொல்லுவானாம், உந்துரு ஃபி ஸலாத்தி அப்தி அதம்மஹா அம் நகஸஹா. என்னுடைய அடியானுடைய தொழுகையை பாருங்கள், என்னுடைய அடியானுடைய தொழுகையை பாருங்கள், அவன் அதை முழுமைப்படுத்தினானா அல்லது அறகுறையா செய்திருக்கிறானான்னு பாருங்கள் என்று அல்லாஹ் தஆலா மறுமை நாளில் மலக்குமார்களை பார்த்து சொல்லுவானா. ஃபைன் கானத் தாம்மத்தன் குத்திபத் லஹு தாம்மத்தன். அந்த தொழுகை முழுமையாக இருந்தால் அந்த தொழுகைக்கான கூலி அவனுக்கு முழுமையாக எழுதப்படும். அந்த தொழுகையில, ஃபர்தான தொழுகையில ஏதாவது ஒரு குறைபாடு காணப்பட்டால், கால உந்துரு ஹல் லிஅப்தி மின் தத்தவு, உந்துரு ஹல் லிஅப்தி மின் தத்தவு. அப்ப அல்லாஹ் சொல்லுவான், பாருங்க என்னுடைய அடியானுக்கு ஏதாவது சுன்னத்தான வணக்கங்கள் இருக்குதா, உஃபரியான வணக்கங்களை அவன் செய்திருக்கிறான்னு பாருங்க என்று மலக்குமார்களை பார்த்து அல்லாஹ் தஆலா சொல்லுவானாம். அவனுக்கு சுன்னத்தான வணக்கங்கள் ஏதாவது காணப்பட்டால், கால அதிம்மு லிஅப்தி ஃபரீதத்தஹு மின் தத்தவுஇஹி. என்னுடைய அடியானுக்கு அவனுடைய சுன்னத்தான வணக்கங்களில் இருந்து அவனுடைய ஃபர்தை பூர்ணப்படுத்துங்கள் என்று அல்லாஹ் சொல்லுவானாம். அப்ப ஃபர்தான வணக்கத்தில் ஏற்படக்கூடிய குறைபாடுகளை அல்லாஹ் தஆலா சுன்னத்தான வணக்கங்களை கொண்டு, அவன் செய்யக்கூடிய சுன்னத்தான அமல்களை கொண்டு என்ன செய்வான், முழுமைப்படுத்துவான். சும்ம தூஹதுல் அமாலு அலாதாக்கும். அதுக்கு பின்னால அவனுடைய அமல்கள் அதற்கான கூலிக்குரிய அந்த இடத்தை பிடிக்கும் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அப்ப எனவே ஃபர்தான வணக்கங்களில் ஏற்படக்கூடிய குறைபாடுகளை நிவர்த்தி செய்யக்கூடிய வணக்கமாகத்தான் சுன்னத்தான வணக்கங்களை இஸ்லாம் எங்களுக்கு கடமையாக்கி இருக்கின்றது. இப்போ எங்களோட ஐங்கால தொழுகையில் ஏற்படக்கூடிய குறைபாடுகளை முன்பின் சுன்னத்துக்கள் என்ன செய்யும், ஈடு செய்யும். அதே போல் இப்போ நாங்கள் ரமலானுடைய நோன்பை நோற்றுவிட்டு அதனை தொடர்ந்து செவ்வால் 6 நோன்பு நோற்றால் என்ன செய்யும், ரமலானில் ஏற்பட்ட அந்த குறைபாடுகளை அது ஈடு செய்யும். அப்படித்தானே? அப்படி எந்த ஒரு ஃபர்தான வணக்கத்தை தொடர்ந்தும் ஒரு சுன்னத்தான வணக்கத்தை இஸ்லாம் எங்களுக்கு கடமையாக்கி இருக்குது. அதே போல் ஹஜ்ஜை கடமையாக்கி இஸ்லாம் உம்ராவை கடமையாக்கி இருக்குது. ஹஜ் என்பது ஒரு குறிப்பிட்ட காலத்தில் நம்ம செய்யக்கூடிய வணக்கம். அப்போ எல்லா காலத்திலும் நாங்கள் காபத்துல்லாவுக்கு செல்ல வேண்டும் என்பதற்காக வேண்டி உம்ராவை இஸ்லாம் கடமையாக்கி இருக்குது. அதே மாதிரி ஜக்காத்தை கடமையாக்கிய இஸ்லாம், ஜக்காத் என்பது குறிப்பிட்ட ஒரு டைமில் குறிப்பிட்ட அளவு குறிப்பிட்ட ஆட்களுக்கு நம்ம கொடுக்கக்கூடிய ஒரு தர்மம். அப்படித்தானே? அப்போ அதை கடமையாக்கிய இஸ்லாம் பொதுவான சதக்காவை எங்களுக்கு கடமையாக்கி இருக்குது. யாருக்கும் கொடுக்கலாம், எப்பையும் கொடுக்கலாம், எவ்வளவும் கொடுக்கலாம். அப்போ தர்மத்தோடு கொடுப்பதோடு எப்பொழுதும் நாம் தொடர்பாக இருக்கணும் என்பதற்காக சாதாரண சதக்காவை இஸ்லாம் எங்களுக்கு கடமையாக்கி இருக்குது. அப்போ எனவே எந்த ஒரு ஃபர்தான வணக்கத்தோடும் சேர்த்து இஸ்லாம் சுன்னத்தான வணக்கத்தை கடமையாக்கி இருக்கின்ற நோக்கம் ஃபர்தில் ஏற்பட்ட குறைபாடுகளை அந்த சுன்னத்தை கொண்டு நிவர்த்தி செய்வதற்காக. ரைட். அதே போல ஒரு மனிதன் சுன்னத்தான தொழுகை எங்க தொழுவது சிறந்தது? வீட்டில். அப்படித்தானே? பள்ளியை விட வீட்டில் தொழுவது விரும்பத்தக்கது. வீட்டில் தொழுவது வலியுறுத்தப்பட்டிருக்குது. பாருங்க, ஜாபிர் இப்னு அப்துல்லாஹ் ரலியல்லாஹு அன்ஹுமா அவங்க சொல்லக்கூடிய ஹதீஸ், கால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இதா கலா அஹதுகுமுஸ் ஸலாத ஃபீ மஸ்ஜிதிஹி, உங்களில் ஒருவர் பள்ளிவாசலில் தொழுகையை நிறைவேற்றினால், ஃபல் யஜ்அல் லிபைத்திஹி நஸீபன் மின் ஸலாத்திஹி, அவருடைய தொழுகையில் ஒரு பங்கை அவருடைய வீட்டில் ஆக்கி கொள்ளட்டும். தொழுகையின் ஒரு பங்கை அவர் தனது வீட்டில் ஆக்கி கொள்ளட்டும். ஃபைன்னல்லாஹ ஜாஇலுன் ஃபீ பைத்திஹி மின் ஸலாத்திஹி கைரா, அவர் வீட்டில் தொழக்கூடிய தொழுகையில் அல்லாஹ் அவருக்கு நலவை ஏற்படுத்துவான், நன்மையை ஏற்படுத்துவான் சொன்னாங்க. அப்ப எனவே வீட்டில் ஒரு பகுதியாக்கி கொள்ளட்டும்.
அப்படின்னால் சுன்னத்தான தொழுகைகளை அவர் வீட்டில் தொழுது கொள்ளட்டும். அதே போல ஸைத் இப்னு சாபித் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கக்கூடிய ஹதீஸ்ல ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, ஸலாத்துல் மர்இ ஃபீ பைத்திஹி அஃதலு மின் ஸலாத்திஹி ஃபீ மஸ்ஜிதி ஹாதா இல்லல் மக்தூபா. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, ஒரு மனிதனுடைய தொழுகை என்னுடைய இந்த பள்ளிவாசலில் அதை தொழுவதை விட அவன் வீட்டில் தொழுவதை சிறந்தது, கடமையான தொழுகையை தவிர. இப்ப ரசூலுல்லாஹ் பள்ளிவாசல்ல தொழுதா என்ன நன்மை எங்களுக்கு? ரசூலுல்லாஹ் பள்ளிவாசல் மஸ்ஜித் நபவியில ஒரு தொழுகையை தொழுதால் அதனால் கிடைக்க நன்மை என்ன சொல்லுங்க? 1000, 1,00,000 வந்து மக்கால மஸ்ஜிதுல் ஹராம்ல நம்ம ஒரு தொழுகையை தொழுதால், அது ஃபர்தோ சுன்னத்தோ ஒரு தொழுகையை தொழுதால் ஏனைய பள்ளிவாசல்களில் நாம் தொழக்கூடிய 1,00,000 தொழுகையிட நன்மை எங்களுக்கு கிடைக்கும் ஒரு தொழுகைக்கு. அதே போல மஸ்ஜித் நபவியில் நம்ம ஒரு தொழுகையை தொழுதால் ஏனைய பள்ளிவாசல்கள் நாம் தொழக்கூடிய 1000 தொழுகைகளுக்கு கிடைக்கக்கூடிய கூலியை விட அதிகம் கிடைக்கும் ஒரு தொழுகைக்கு. இங்க விளங்கிச்சா? அப்படிப்பட்ட சிறந்த பள்ளிவாசலில் ஒரு மனிதன் தொழுவதை விட வீட்டில் தொழுவது சிறந்ததுன்னு சொன்னாங்க ரசூலுல்லாஹ். அப்ப அந்த பள்ளியில தொழுகிறதை விட வீட்டில் தொழுவது சிறந்தது என்றால் அப்ப எங்கட பள்ளிவாசல்கள் இல்லைங்களா? அப்ப எங்கட பள்ளிவாசல்களிலும் நாம் தொழுவதை விட வீட்டில் தொழுவதுதான் சிறந்தது என்பதை நம்ம தெளிவாக புரியலாம். ஆனால் இல்லல் மக்தூபா, கடமையான தொழுகையை தவிர. இது ஆண்களுக்கு ஆண்களுக்கு வந்து கடமையான தொழுகையை பள்ளிவாசலில் தான் தொழ வேண்டும். அது அல்லாத சுன்னத்தான தொழுகைகளை வீட்டில் தொழுவது சிறந்ததுன்னு சொல்லி ரசூலுல்லாஹ் சொன்னார்கள். ரைட். அப்ப இந்த ஹதீஸ்கள்ல வந்து ஒரு மனிதன் தன்னுடைய சுன்னத்தான தொழுகைகளை வீட்டில் தொழுவது சிறந்தது என்று சொல்லப்பட்டிருக்குது. ஆனாலும் கடமையான தொழுகையை பொறுத்த வரைக்கும் அது எங்கே தொழணும்? ஆண்கள் பள்ளிவாசலில் தொழ வேண்டும் என்பதும் அங்கே தெளிவாக சொல்லப்பட்டிருக்குது. ரைட். ஏன் வீட்டில் தொழுவது சிறந்தது? ஏன் வீட்டில் தொழணும்? ஏன் வீட்டை தொழக்கூடிய இடமாக ஆக்கி கொள்ளணும்? இமாம் நவவி ரஹ்மத்துல்லாஹி அவங்க ஒரு அழகான கருத்தை சொல்றாங்க. இன்னமா ஹஸ் அல நாஃபிலத்தி ஃபில் பைத். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஏன் நஃபிலான தொழுகைகளை வீட்டில் தொழுவதற்கு ஆர்வம் ஊட்டினார்கள் என்றால், லிகௌனிஹி அஹ்ஃபா, வீட்டில் தொழுதால் யாருக்கும் தெரியாது. அப்படித்தானே? பள்ளிவாசலில் வந்து தொழுதால் 4 பேர் பார்ப்பாங்க, பலர் பார்ப்பாங்க. ஆனால் வீட்டில் தொழுகின்ற பொழுது அது வந்து அஹ்ஃபா, மறைஞ்சிருக்கும், யாருக்கும் தெரிய வராது. ரெண்டாவது வஅபது அனிர் ரியா, முகஸ்துதியை விட்டும் அது தூரமாக இருக்கும் அந்த தொழுகை. பள்ளிவாசலில் தொழுகை 4 பேர் பார்ப்பாங்க, அதில் எங்களுக்கு வேண்டப்பட்ட பலர் பார்த்து கொண்டிருப்பாங்க. அப்போ சும்மாவே மனித பலவீனம் என்ன செய்யும்? அவனை மிஸ்கைட் பண்ணும். நல்லா டைம் எடுத்து ரிலாக்ஸாக நீட்டி தொலை பார்ப்பான். ஏன்னா 4 பேர் பார்த்துட்டு இருக்கிறதா அவனுக்கு தெரியும். ஆனால் வீட்டில் தொழுதால் அந்த பிரச்சனையே இல்லை. அபஅத் அனிர் ரியா, முகஸ்துதியை விட்டும் அது மிகவும் தூரமாக விலகி இருக்கும் அந்த தொழுகை. அதே போல வாஸ்வனு மின் முஹ்பிதாத்தில் அமால், அமல்களை பாழாக்கக்கூடிய விடயங்களை விட்டும் தொழுகையில் நாம் தொழக்கூடிய தொழுகை பாதுகாப்பானது. அமல்களை பாழாக்கக்கூடிய விடயங்களை விட்டும் அந்த தொழுகை பாதுகாப்பானது. அதே போல வல்யதபர்ரக் அல் பைத்து பிதாலிக், வீட்டுக்கு ஒரு பரக்கத் கிடைக்கும். தொழக்கூடிய இடமாக அந்த வீட்டை நாம் ஆக்கி கொண்டால் பரக்கத், தொழுகையால் அந்த வீட்டுக்கு ஒரு பரக்கத்தொண்டு ஏற்படும். அதே போல வதனஸ்ஸலு ஃபீஹி அர்-ரஹ்மத்து வல் மலாயிகா, வீட்டுக்கு ரஹ்மத், அல்லாஹ்வுடைய ரஹ்மத் இறங்கும், மலக்குமார்கள் இறங்குவார்கள். வயன்ஃபிரு மின்ஹு ஷைத்தான், ஷைத்தான் வந்து வீட்டை விட்டும் விரண்டோடுவான். நம்ம தொழும் பொழுது அதில் குர்ஆன் வசனங்கள் ஓதுவோம், அப்படித்தானே? சூறாக்களை நம்ம ஓதுவோம். அப்போ ஓதுகின்ற பொழுது ஷைத்தான் என்ன செய்வான்? அந்த வீட்டை விட்டும் விரண்டோடுவான். இப்படியான பல நன்மைகள் இருக்குது என்றதை இமாம் நவவி ரஹ்மத்துல்லாஹி அவங்க விளங்கப்படுத்திக்கிறாங்க. ரைட். எனவே கட்டாயம் வீடுகள் தொழப்படுகின்ற இடங்களாக ஆக்கப்படும். அதனால ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, உங்களுடைய வீடுகளை வலா தஜ்அலு புயூத்தக்கும் மகாபிர், உங்களுடைய வீடுகளை நீங்கள் மக்பராக்களாக ஆக்கி கொள்ள வேண்டாம். ஏன் அப்படி சொன்னாங்க? மக்பர் அளவுக்கு யாரும் தொழுறல்லே? யாரும் தொழுறா? கபூரில் போய் யாரும் தொழுறா? இல்லை. ஜனாசா தொழுகை மிஸ் ஆன ஒரு ஆள் மட்டும்தான் போய் அங்கே போய் தொழணுமே ஒழிய அந்த இடம் தொழக்கூடிய இடம் அல்ல. எனவே வீடுகளை நீங்கள் மக்பராக்களாக ஆக்கி கொள்ள வேண்டாம் என்ற அர்த்தம் என்னது? வீடுகள் தொழப்படுகின்ற இடங்களாக இருக்கும்.
வீடுகளை நீங்கள் தொழக்கூடிய இடங்களாக ஆக்கி கொள்ளணும். ரைட். இப்போ சுன்னத்தான தொழுகைகளில் வலியுறுத்தப்பட்ட முதலாவது சுன்னத்தான தொழுகை தான் நான் ஏற்கனவே சொன்னேன், அந்த முன்பின் சுன்னத்துக்கள். ரைட். அந்த முன்பின் சுன்னத்துக்களை ஒரு மனிதன் பேணி தொழுது வந்தால் அவருக்கு என்ன கிடைக்கும்? சுவர்க்கத்திலே ஒரு வீடு வழங்கப்படும். அப்போ அது ஹதீஸில் தெளிவாக வந்திருக்குது. ரைட். இப்போ ஒரு ஆளுக்கு அந்த முன்பின் சுன்னத்தில் ஒரு தொழுகை மிஸ் ஆனால், அந்த உரிய நேரத்தில் தொழுவதற்கு மிஸ் ஆனால் அவர் என்ன செய்யலாம்? அந்த நேரம் தாண்டியேனும் அதை கலா செய்யலாம். இப்போ ரசூலுல்லாஹ் லொஹருக்கு முன்னால் தொழ வேண்டிய சுன்னத்தான தொழுகையை அஸ்ர் தொழுகைக்கு பின்னால் தொழு இருக்கிறாங்க. ஒரு முறை ஒரு குரூப் ரசூலுல்லாவோட பேச்சுவார்த்தைக்கு வந்தாங்க வெளியூரில் இருந்து. இப்போ ரசூலுல்லாஹ் அவங்களோட பேச்சுவார்த்தையில் ஈடுபட்ட காரணத்தினால லொஹருக்கு முன்னால் தொழ வேண்டிய அந்த சுன்னத்தான தொழுகைகள் அவங்களுக்கு தொலை கிடைக்கல. அப்போ பேச்சுவார்த்தையெல்லாம் முடிஞ்சு அசர் தொழுகைக்கு பின்னால் அந்த தொழுகையை தொழுதாங்க. இல்லைங்கச்சா? அது மாதிரி இப்போ சுபஹ் தொழுகைக்கு இப்போ சில நேரம் பள்ளிவாசல்களுக்கும் பெண்கள் வருவாங்க, அப்படி தானே? ரமதான் காலத்தில் வருவாங்க. அப்போ நீங்கள் வாரீங்க, சுன்னத்தை தொழல பள்ளிக்கு வந்து தொழுமெண்டு வாரீங்க, வந்தால் இங்கே ஜமாத்து நடக்குது. அப்போ உங்களுக்கு சுன்னத்தை தொழுது கொண்டிருக்கேன் அந்த டைமில் அது நீங்கள் நேரடியாக என்ன செய்யணும்? ஜமாத்தோட ஜாயின் ஆகணும், ஜமாத்தோட சேரணும். சேர்ந்து நீங்கள் சுபஹ் தொழுது விட்டு என்ன செய்யலாம்? சலாம் கொடுத்ததுக்கு பின்னால் அந்த சுபஹுக்கு முன்னுக்கு உள்ள சுன்னத்தை சுபஹுக்கு பின்னால் தொழலாம். ஆனால் அதை நீங்கள் வளமையாக்கி கொள்ளக்கூடாது. சிலாக்கள் அதை வளமையாக்கி கொள்கிற. எப்பயாச்சும் ஒரு மிஸ் ஆனால் அதை நம்ம அந்த நேரம் தாண்டி கலா செய்கிறதுக்கான வழிகாட்டல் இஸ்லாத்தில் இருக்குது. சரிதானே? ரைட். அதே போல் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிரயாணத்திலும் விடாத 2 சுன்னத் தொழுகைகள் இருக்குது. இப்போ ஃபர்தான தொழுகையை 4 சுருக்கினாங்க ரசூலுல்லாஹ் பிரயாணத்தில், அப்படி தானே? லொஹரு அசர் இஷாவை 2 சுருக்கி தொழுதாங்க. அப்போ ஃபர்தான தொழுகையை சுருக்கி தொழுத அல்லாஹ்வுடைய தூதர் சில சுன்னத்தான தொழுகைகளை பிரயாணத்தில் விடவில்லை. 2 தொழுகைகள் யாரு தெரியும்? சுபஹுடைய முந்தின சுன்னத்தும் வித்ர், 2வது வித்ர். இந்த 2 தொழுகையும் ரசூலுல்லாஹ் பிரயாணத்திலும் விடவில்லை. வித்ர் தொழுகை, அதே போல சுபஹுக்கு முன்னால் உள்ள 2 ரக்காத், இந்த 2 சுன்னத்தான தொழுகைகளையும் ரசூலுல்லாஹ் பிரயாணத்திலும் விடவில்லை என்று நாங்கள் பார்க்கலாம். சரிதானே? அப்போ அந்த அளவுக்கு அந்த சுபஹுடைய முந்தின சுன்னத்து வலியுறுத்தப்பட்டிருக்குது. அது அந்த 12 ரக்காத்தில் சேரக்கூடிய தொழுகை. ரைட். அது அல்லாமல் வலியுறுத்தப்படாத இன்னும் சில சுன்னத்தான தொழுகைகள் இருக்குது. அப்போ அதில் வந்து லொஹருடைய பிந்தின 2 சுன்னத்தோட 2 ரக்காத்தோடு இன்னொரு 2 ரக்காத் மேலதிகமாக தொழலாம், வழிகாட்டல் இருக்குது. ஆனால் வலியுறுத்தப்படலை. அதே நேரம் அசருக்கு முன்னால் 4 ரக்காத்துக்கு ஒரு மனிதன் விரும்பினால் தொழலாம். அதே போல் மக்ரிபுக்கு முன்னால் 2 ரக்காத் ஒரு ஆள் தொழ விரும்பினால் தொழலாம், பிரச்சனை இல்லை. இஷாவுக்கு முன்னாலும் 2 ரக்காத் தொழ விரும்பினால் தொழலாம். ஆனால் 12 ரக்காத்துக்கள் இதெல்லாம் வராது. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி 12 ரக்காத்துக்களில் வந்து அந்த வீடு எங்களுக்கு பரிசாக கிடைப்பதற்குரிய 12 ரக்காத்துக்கள் இருக்குதே, அந்த 12 ரக்காத்துக்கள் இந்த இப்போ நான் சொன்ன தொழுகைகள் வராது. அப்போ அதில் வரக்கூடிய சுபஹுக்கு முன்னால் 2, லொஹருக்கு முன்னால் 4, பின்னால் 2, மக்ரிபுக்கு பின்னால் 2, இஷாவுக்கு பின்னால் 2. சரிதானே? அப்போ இந்த 12 ரக்காத்துக்கள் தான் வரும். ஆனால் இப்போ நான் சொன்ன தொழுகைகளையும் தொழலாம், பிரச்சனை இல்லை. வலியுறுத்தப்படாத ஆர்வமூட்டப்பட்ட தொழுகைகள் தான் அந்த தொழுகைகள். ரைட். அடுத்தது வந்து ஐங்கால தொழுகையோடு சம்பந்தப்படாத சுன்னத்தான தொழுகைகளை பொறுத்த வரைக்கும் அந்த தொழுகைகள் நாங்கள் 2ஆக பிரிக்கலாம். ஒன்று ஜமாத்தோடு தொழ முடியுமான சுன்னத்தான தொழுகைகள், அல்லது ஜமாத்தோடு தொழ வேண்டிய சுன்னத்தான தொழுகைகள். 2வது நம்ம தனியாக தொழ வேண்டிய சுன்னத்தான தொழுகைகள். சரிதானே? ரைட். ஜமாத்தோடு நாம் தொழ வேண்டிய சுன்னத்தான தொழுகைகளை பொறுத்த வரைக்கும் உதாரணத்துக்கு ரமலான் முடிஞ்சோடனே நம்ம தொழுகை என்ன? பெருநாள். ரமலான் முடிஞ்ச உடனே அடுத்த நாள் எங்கிட்ட தொழுகை பெருநாள் தொழுகை. பெருநாள் தொழுகை வந்து சுன்னத்தான தொழுகை, அப்படித்தானே? நோன்பு பெருநாள், ஹஜ் பெருநாள் தொழுகைகள் சுன்னத்தான தொழுகைகள். அப்போ இந்த தொழுகைகளை வந்து நம்ம எப்படி தொழணும்? ஜமாத்தோடு தான் தொழணும், அப்படித்தானே? ஜமாத்தோடு நாம் தொழ வேண்டிய இஸ்லாத்தில் வலியுறுத்தப்பட்ட சுன்னத்தான தொழுகைகள். ரைட். அதே போல் ஜமாத்தோடு நாம் தொழ வேண்டிய சுன்னத்தான தொழுகைகளில் சூரிய சந்திர கிரகண தொழுகைகள், சலாத்துல் குசூஃப் வ சலாத்துல் ஹுசூஃப்,
சூரிய கிரகணம், சந்திர கிரகணம், அப்படித்தானே? தொழுதிக்கிறா கிரகண தொழுகைகள், தொழுது அனுபவங்கள் இருக்குதா? இல்லையா? ஏன் பள்ளிவாசலில் நடக்குமே, பெண்கள் வரலையா அதுக்கு? ரைட், தொழலாம் தாராளம். வந்து ஏன்னா கட்டாயம் அதில் தொழணும். தொழுது அனுபவம் எங்களோட வாழ்க்கையில் ஈக்கணும். ஏன்னா ஒரு வித்தியாசமான தொழுகை அது. கிரகண தொழுகை ஒரு வித்தியாசமான தொழுகை. 2 ருக்கு, ஒரு ரக்காத்துக்கு 2 ருக்கு. ஒரு ருக்கு செஞ்சுட்டு மருக குர்ஆன் ஓதிட்டு திருப்பி ருக்கு செஞ்சுட்டு மருக எழுமித்தான் சுஜூது போகும். ஒரு வித்தியாசமான தொழுகை, நீண்ட நேரம் நம்ம தொழ வேண்டிய தொழுகை. அப்போ அது வந்து கட்டாயம் ஜமாத்தோடு தான் தொழப்பட வேண்டும். சந்திர சூரிய கிரகண தொழுகைகள் ஜமாத்தோடு நிறைவேற்றப்பட வேண்டிய சுன்னத்தான தொழுகைகள். ரைட், அடுத்தது வந்து சலாத்துல் இஸ்திஸ்கா. என்னது? மழை வேண்டி தொழுவது. இப்போ கடும் வறட்சி, தண்ணி இல்லை, பஞ்சம், அப்படியான நேரத்தில் நாம் தொழ வேண்டிய ஒரு தொழுகை தான் சலாத்துல் இஸ்திஸ்கா, மழை வேண்டி தொழுவது. அப்புறம் ரசூலுல்லாஹ் அதுக்கும் வழிகாட்டிக்கிறாங்க. ரசூலுல்லாஹ் காலத்தில் அந்த தொழுகை தொழப்பட்டிருக்குது. எனவே அந்த தொழுகையிலையும் ஒரு தொழுகையோட உரை நடைபெறும். அதில் வித்தியாசமான முறையில் துவா கேட்குறது, சரியா? கையை திருப்பி வச்சு துவா கேட்பாங்க. மேலாடைய ரசூலுல்லாஹ் அடுத்த பக்கத்துக்கு மாற்றி அணிஞ்சி துவா கேட்பாங்க. ஏன்னா நிலைமையை தலைகீழாக மாற்றுமாறு அல்லாஹ் கிட்ட அந்த எதிர்பார்க்கக்கூடிய விதத்தில் சில மாற்றங்களோட ரசூலுல்லாஹ் அந்த தொழுகையை தொழுவாங்க. விளங்குதா? ரைட். அப்போ அது வந்து கட்டாயம் நாங்கள் ஜமாத்தோடு தொழ வேண்டிய சுன்னத்தான தொழுகை. அடுத்தது வந்து சுன்னத்தான தொழுகைகளில் ஜமாத்தோடு நாம் தொழ முடியுமான இன்னொரு தொழுகை தான் சலாத்து தராவி. ரமலான் நம்ம தொழக்கூடிய தொழுகை, அப்படிதானே? ரசூலுல்லாஹ் ஜமாத்தாக தொழுது சமூகத்துக்கு வழிகாட்டினார்கள். 3 நாட்கள் ஜமாத்தாக ரசூல் தொழுவிச்சாங்க சஹாபாக்களை வச்சு. 4வது நாள் சஹாபாக்கள் பள்ளிவாசலுக்கு வந்து ரசூலுல்லாஹ் எதிர்பார்த்து கொண்டிருந்தாங்க. ரசூலுல்லாஹ் வரல. கடைசி வரைக்கும் ரசூலுல்லாஹ் தொழுகிறதுக்காக வேண்டி என்ன செய்யலை, பள்ளிவாசலுக்கு வரவில்லை. அப்போ சுபஹ் தொழுகைக்கு வந்தாங்க. சஹாபாக்கள் போய் சொன்னாங்க, யார் ரசூலுல்லாஹ், நம்ம வெயிட் பண்ணி கொண்டிருந்தோம் உங்களுக்காக, நீங்கள் வரலன்னு சொல்லி. ரசூலுல்லாஹ் என்ன சொன்னாங்க? நான் வேணுமென்று தான் வரல, நான் வந்திருந்தால் அது உங்களுக்கு கடமையாகி இருக்கும். அது உங்களுக்கு கடமையாகி இருந்தால் உங்களால் அதை செய்ய முடியாமல் போய்விடும். அப்போ ரசூலுல்லாஹ்க்கு கடமை அது, ஆனால் எங்களுக்கு சுன்னத். இரவு தொழுகை ரசூலுல்லாஹ்வுக்கு கடமை, ஆனால் எங்களுக்கு சுன்னத். அப்போ எனவே ஜமாத்தோடும் நாம் அந்த தொழுகையை என்ன செய்யலாம், தொழ முடியும். தனிமையிலும் தொழலாம், ஜமாத்தோடும் தொழலாம். அதே நேரம் ரசூலுல்லாஹ் காலத்தில் அதுக்கு பின்னால் ஜமாத்தகான் தொழுகை நடைபெறவில்லை. உமர் ரலியல்லாஹு அவர்கள் ஆட்சி காலத்துக்கு, அவர்களுடைய அந்த ஆட்சி காலத்தில் தான், அவர் ஆட்சிக்கு வந்ததுக்கு பின்னால் 2 சஹாபாக்களை அழைத்து இமாம்களாக நியமித்து மக்களை ஜமாத்தாக தொழுவிப்பதற்குரிய அந்த செட்டப்பை செஞ்சாங்க. யார் யார்? 2 சஹாபாக்களும், உபய் இப்னு கஅப், தமீம் உனித்தாரி ரலியல்லாஹு அன்ஹுமா. உபய் இப்னு கஅப், தமீம் உனித்தாரி ரலியல்லாஹு அன்ஹுமா, அந்த 2 சஹாபாக்களையும் இமாம்களாக நியமித்து ரசூல் இந்த உமர் ரலியல்லாஹு அவங்க இமாம்களாக நியமித்து மக்களுக்கு தொழுகை ஜமாத்தாக தொழுவிப்பதற்கான ஏற்பாட்டை செய்தார்கள். ஆனால் 20 ரக்காத் தொழுவிக்கப்படலை. இன்றைக்கி அந்த 20 ரக்காத் தொழலாம் என்று சொல்லக்கூடிய ஆக்கள் என்ன செய்கிறாங்க, உமர் ரலியல்லாஹு அவங்க ஆட்சி காலத்தில் 20 ரக்காத் தொழுவிக்கப்பட்டிக்குதே என்று சொல்கிறாங்க. அந்த ஹதீஸ் வந்து லைஃபான ஹதீஸ். ஆனால் ஆதாரபூர்வமான ஹதீஸ் என்னென்றால் 2 பேரையும் அவர்கள் நியமித்து அந்த 2 பேரும் 11 ரக்காத்துக்களை தொழுவித்தார்கள் என்று வரக்கூடிய செய்தி தான் என்னது, ஒத்தன்டிக், ஆதாரபூர்வமானது. விளங்குதா? ஆதாரபூர்வமான ஹதீஸ் அப்படித்தான் வந்திருக்குது. 20 ரக்காத்துகள் தொழுவித்தார்கள் என்று வரக்கூடிய ஹதீஸ் பலவீனமான ஹதீஸ். சரியா? ரைட். அடுத்தது நம்ம தனியாக தொழக்கூடிய தொழுகைகளில் முதலாவது வந்து சலாத்துல் வித்ர் தொழுகை. அது ஜமாத்தோடும் தொழலாம், அதே நேரம் தனியாகவும் தொழலாம். ரைட். இன்றைக்கு வித்ர் தொழுகை எத்தனை ரக்காத் தொழுவிக்கப்படுது? 3, அப்படித்தானே? வித்ர் தொழுகை இன்றைக்கு 3 தொழுவிக்கப்படுது. பெரும்பாலும் எல்லா பள்ளிவாசல்கள்லையும் அந்த 3 ரக்காத்தையும் ஒரே சலாமில் தொழுவிப்பாங்க, அப்படிதானே?
அதாவது 2 ரக்காத்தை முடிச்சிட்டு அத்தஹியாத்தில் உட்காராமல் அப்படியே நிலைக்கு வந்து 3 ரக்காத்தையும் கம்ப்ளீட் பண்ணிட்டு தான் தஷஹுதில் உட்கார்ந்து சலாம் கொடுப்போம். அப்படி தானே தொழுகிற? நீங்கள் எப்படியே தொழுகிற? ரைட். ஆனால் அப்படி தொழுதல் பிழை இல்லை, ஓகே. இன்னொரு முறையும் இருக்குது. 2 ரக்காத்தை நம்ம தொழுதுட்டு சலாம் கொடுத்துட்டு 1 ரக்காத்தை தனியாக தொழுகிறது. வந்த விஷயத்துக்கு நேரடியான ஹதீஸ் வந்திருக்குது. எப்படி வந்திருக்குது என்றால், சலாத்துல் லைலி மஸ்னா மஸ்னா ஃபைதா ஹஷிய அஹதுக்கும் சுப்ஹ ஃபஸல்லா ரக்அத்தன் வாஹிதத்தன் தூத்திரு லஹு மா கது சல்லா. இரவு தொழுகை நீங்கள் 2 தொழுங்கள். இரவு தொழுகையை நீங்கள் 2 தொழுங்கள். சுபஹுடைய நேரம் வந்துவிட்டது அல்லது வந்துவிடும் என்று நீங்கள் அஞ்சினால் 1 ரக்காத்தை தொழுது உங்களுடைய தொழுகையை ஒற்றைப்படையாக ஆக்கிக் கொள்ளுங்கள் என்று வருது. அப்ப இந்த ஹதீஸ்ல தெளிவாக வருது, ஃபஸல்லா ரக்காத்தன் வாஹிதா, 1 ரக்காத்தை அவர் தொழட்டும். அப்போ 1 ரக்காத்தை தனியா தொழுகிறது விளங்குதா? அப்ப நேரடியாக நஸ்ஸு அதுக்கு வந்து இருக்குது. ஆனால் 3ஐயும் ஒரே சலாம்ல தொழுகிறதும் பிரச்சனை இல்லை. அப்புறம் நீங்கள் சொல்லக்கூடாது நம்ம பிள்ளையா தொழுகிறோமோன்னு சொல்லி யோசிக்கப்படாது, அதுவும் சரி. ஆனால் இப்படி ஒரு சுண்ணாம் இருக்குது. இப்போ நம்ம மாறி மாறி அதையும் அந்த சிஸ்டத்தையும் அப்ளை பண்ணேலும் என்றால் எங்களுடைய பள்ளிவாசல்களில் அதுவும் சிறந்தது என்று அப்படி ஒரு சுண்ணா இருக்குது. நேரடியாக நசு வந்த ஒரு விஷயமே அது. அதை நாங்கள் மக்களுக்கு கட்டாயம் என்ன செய்யணும்? அறிமுகப்படுத்த வேண்டும். ரைட். இந்த வித்ரு தொழுகையை பொறுத்த வரைக்கும் முஸ்லீமில் வரக்கூடிய ஹதீஸ் ஜாபிர் ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறாங்க, ரசூலுல்லாஹ் சொன்னதாக, மன் ஹாஃப அல்லா யக்கூம மின் ஆஹிரில் லைல் ஃபல்யூத்திர் அவ்வலஹு. யாராவது ஒருவர் இரவின் கடைசி நேரத்தில் தொழ முடியாமல் போகும் என்று அஞ்சினால், பயப்பட்டால், இரவின் ஆரம்ப நேரத்தில் அதை அவர் தொழுது கொள்ளட்டும், வித்திரை தொழுது கொள்ளட்டும். சரியா? வமன் தமிஅ அன் யகூம ஆஹிரஹு ஃபல்யூத்திர் ஆஹிரல் லைல். யாராவது கடைசி நேரத்தில் இரவின் கடைசியில் தொழ விரும்பினால், ஆசைப்பட்டால், இரவின் கடைசியில் அதை அவர் தொழுது கொள்ளட்டும். ஃபைன்ன ஸலாத்த ஆஹிரில் லைலி மஷ்ஹூதா. ஏனென்றால் இரவின் கடைசியில் தொழப்படுகின்ற தொழுகை சான்று பகரப்படும், சாட்சி சொல்லப்படும். வதாலிக்கு அஃதல், அது சிறந்தது. இரவின் கடைசி நேரத்தில் தொழுவது சிறந்தது என்று சொன்னாங்க ரசூலுல்லாஹ். அப்போ எங்களுக்கு ஷுவராக இருந்தால், நம்ம நேரத்தோட எழும்புவோம், நம்ம நேரத்தோட எழும்புவோம் என்று ஷுவராக இருந்தால் என்ன செய்யணும்? வித்ரு தொழுகையை நம்ம தூங்கி எழும்பி இரவின் கடைசி நேரத்தில் தொழுவது சிறந்தது என்று சொல்லி இந்த ஹதீஸ்ல எங்களுக்கு வழிகாட்டப்பட்டிருக்குது. சரியா? ரைட். அப்ப இந்த வித்ரு தொழுகையை பொறுத்த வரைக்கும் எத்தனை ரக்காத்துக்கள்? பொதுவாக வித்ரு தொழுகையும் 11 ரக்காத்துக்கள் தான். வித்ரு தொழுகையும் 11 ரக்காத்துக்கள் தான். அப்ப தராவி தொழுகை எத்தனை? அதுவும் 11 தான். அப்ப கியாமுல் லைல் அதுவும் 11 தான். அப்ப தஹஜ்ஜுத் அதுவும் 11 தான். அப்ப எல்லா 11 சேர்த்து எத்தனை? 11 எல்லாம். அப்படியா? சொல்லுங்க. பேர்கள் வித்தியாசப்பட்டாலும் தொழுகை ஒன்று தான். இப்போ நாங்கள் நிறைய பேர்கள் சூட்டி வச்சுக்கிறோம். தராவி என்றும் சொல்கிறோம், கியாமுல் லைல், அதே போல் என்ன தஹஜ்ஜுத், வித்ர், பல பேர்கள். ஆனால் தொழுகை ஒன்று தான். பேர்கள் பலதாக இருந்தாலும் தொழுகை ஒன்று தான். பேர்கள் வித்தியாசமாக வருவதற்கு காரணங்கள் இருக்குது. ஏன் தராவின்னு சொல்ற? தர்வீஹத்துன், தர்வீஹத்துன் அட ப்ளூரல் பன்மைதான் தராவி. என்ன தர்வீஹாண்டா? எங்கட உடம்புக்கு ரிலாக்ஸ் ஏற்படுத்துறது. இப்போ ராகத்தன்னு சொல்கிறாங்க, நல்ல ராகத்தாகிதுன்னு சொல்லுவோமே நம்ம. என்ன ராகத்தண்டா? நல்ல ரிலாக்ஸ், அப்படித்தானே? அப்போ உடம்புக்கு ரிலாக்ஸ் ஏற்படுத்துறது. அப்படி என்றால் நீண்ட திலாவத்துக்களை ஓதி, நீண்ட சுஜூதுகளை செய்து, தொழுகை நல்லா நீளமாக்கி நேரம் எடுத்து ரிலாக்ஸாக தொழுகிறது. காகம் கொத்துவதை போன்று விழுந்து எழும்புவது அல்ல இரவு தொழுகை. அதனால தான் தராவின்னு சொல்கிறாங்க. இப்போ தராவி என்ற சொல் ஹதீஸில் வந்த பெயர் அல்ல, மக்களாக அதை அப்படி உருவாக்கி கொண்டாங்க. ரெண்டாவது கியாமுல் லைல். ஏன் கியாமுல் லைல் என்ற? நாங்கள் தொழுகிறது எப்போ? இரவே இல்லை. லைலன்னா இரவு, அரபுல லைலன்னு சொன்ன அரபுல இரவு. அப்போ கியாமுல் லைல் இரவில் நின்று வணங்குவது. அப்போ இரவு தொழுகை. நம்ம இரவில் தொழுகிறதுனால கியாமுல் லைல்னு சொல்கிறோம். ரைட். அடுத்த தஹஜ்ஜுத். ஏன் தஹஜ்ஜுத் என்ற? தஹஜ்ஜுத் என்ன? தூங்கி எழும்பி தொழுவது.
தூங்கி எழும்பி தொழுவது தஹஜ்ஜுத். அப்போ அந்த தொழுகையை நம்ம தூங்கி எழும்பியும் என்ன செய்யலாம், தொழலாம் என்றதுனால அதுக்கு தஹஜ்ஜுத்னு பேர் சூட்டப்பட்டிருக்குது. ரைட். வித்திர், சலாத்துல் வித்திர், ஏன் அப்படி பேர்? அந்த தொழுகை வந்து ஒற்றைப்படையான தொழுகை. வித்திரண்டா ஒற்றைப்படை, ஷஃப் என்றா ரெட்டப்படை, வித்திரண்டா அரபுல ஒற்றைப்படை. அப்போ ஒற்றைப்படையாக நம்ம முடிக்கிறோம். 11 என்றால் ஒற்றைப்படை. அந்த தொழுகையுடைய முடிவு ஒற்றைப்படையில் முடியுது. அதனால சலாத்துல் வித்திர். அப்போ பேர்கள் வித்தியாசப்பட்டாலும் தொழுகை ஒன்று தான். பேர்கள் வித்தியாசப்பட்டாலும் தொழுகை என்னதான்? தொழுகை ஒன்று தான். அப்போ எனவே 11 ரக்காத்துக்கள் தான் நாம் தொழணும், அதை விட கூட தொழையலா என்பது இஸ்லாத்தில் தெளிவாக சொல்லப்பட்ட கோட்பாடு. இன்றைக்கு வித்தியாசமான கருத்துக்கள் சமூகத்தில், சமூக வலைத்தளங்களில், சோசியல் மீடியாவில் பரப்பப்படுது, சமூகத்தில் விதைக்கப்படுது. ஆனால் இன்றைக்கு எத்தனையும் தொழலாம் என்று சொல்லக்கூடியவர்கள் கூட ஏற்றுக்கொண்ட ஒரு உண்மை இருக்குது. சிறந்தது, பெஸ்ட் ஆப்ஷன் வந்து 11ஓட சுருக்கிக் கொள்வது தான். அரபுலகத்தில் இருக்கக்கூடிய உலமாக்கள் கூட எத்தனையும் தொழலாம் என்று சொல்லக்கூடியவர்கள் கூட சிறந்தது 11 தான் என்று சொல்றாங்க. சரிதானே? ரைட். இன்றைக்கு எத்தனையும் தொழலாம் அல்லது 20 ரக்காத்துகள் தொழலாம் என்று சொல்லக்கூடியவர்கள் முன்வைக்கக்கூடிய ஆதாரங்கள் என்னன்னு பார்த்தால், முக்கியமாக முன்வைப்பாங்க ஒரு ஹதீஸ், சலாத்துல் லைலி மஸ்னா மஸ்னா. நைட் நான் சொன்ன ஹதீஸ், இரவு தொழுகை நீங்கள் 2 தொழுங்க. ஃபைதா ஹஷியா ஹதுக்குமு சுப்ஹ ஃபஸல்லா ரக்காத்தன் வாஹிதா தூத்திர் லஹு மா கது ஸல்லா. உங்களில் ஒருவர் சுபஹ் தொழுகையை அஞ்சினால் அவர் 1 ரக்காத் தொழுதால் அவருடைய தொழுகையை அந்த 1 ரக்காத் ஒற்றைப்படையாக ஆக்கும் என்று வரக்கூடிய ஹதீஸ். அப்போ இந்த ஹதீஸில் மஸ்னா மஸ்னா 2 தொழுங்க அப்படின்னா என்னது? என்ன 2 தொழுங்கடா என்ன அர்த்தம் சொல்லுங்க? எவ்வளவு தொழலாம்? அப்படித்தானே? சுப வரைக்கும் தொழலாம். அப்போ சுபோடைய நேரம் நெருங்கும் வரைக்கும் 2 எவ்வளவு தொழலாம்? அப்படித்தானே? அந்த ஹதீஸை நம்ம வெளிப்படையாக பார்க்கின்ற பொழுது அந்த ஹதீஸ் அப்படியான ஒரு கருத்தை தாங்கி நிற்கக்கூடிய ஒரு செய்தி. ரைட். அப்போ இங்கே ரசூலுல்லாஹ் மஸ்னா மஸ்னான்னு சொன்னதானே, 2 தொழுங்கன்னு சொன்னதானே. இந்த ஹதீஸ்க்குரிய விளக்கத்தை அந்த ஹதீஸை அறிவித்த நபித்தோழர் அப்துல்லா இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹும் அவங்க தான் ஹதீஸ் அறிவிச்சுக்கிறாங்க. அப்போ அவங்கக்கிட்ட ஒரு மனிதர் போய் கேட்குறாங்க, ரசூலுல்லாஹ் 2 தொழுங்கன்னு சொன்னாங்க தானே, அதில் விளக்கம் என்ன, அதில் அர்த்தம் என்னன்னு கேட்குறாங்க. அதுக்கு அவர் சொன்னார், ஐ அன் துஸல்லிம மின் குல்லி ரக்காத்தைன், அதாவது 2 ரக்காத்து நீங்கள் சலாம் கொடுக்கணும், 2 ரக்காத்தில் நீங்கள் சலாம் கொடுக்கணும். என் ஆயிஷா நபி ஹதீஸில் வருது, ரசூலுல்லாஹ் 4 ரக்காத்துக்களை தொழுவார்கள், அதனுடைய அழகை பற்றியும் நீளத்தை பற்றியும் கேட்க வேண்டாம். அப்படித்தானே? இப்போ 4 என்று வருது. அதே போல் 4 ரக்காத்துக்கள் தொழுவார்கள். அப்போ 4 என்று தானே வருது. அந்த 4ஐயும் ஒரே சலாமில் தொழலாமா அல்லது 2 உடைச்சி தொழணுமா என்றால் 2 உடைச்சி தொழணும். 2 தான் அதை தொழணும். அப்போ அந்த 4ஐயும் அல்லது அந்த 8ஐயும் எப்படி தொழணும் என்றதை தான் ரசூல் இந்த ஹதீஸில் சொல்ல வராங்களே ஒழிய எண்ணிக்கையை சொல்லலை, எண்ணிக்கையை சொல்லவில்லை. பொதுவாக ஹதீஸ் கலையில் ஒரு தியரி இருக்குது, ராவில் ஹதீஸ் அதுரா பிமா ரவா. ஒரு ஹதீஸ் அறிவித்த அறிவிப்பாளருக்கு தான் அவர் என்னத்தை அறிவிச்சார் என்பதை நன்கு அவருக்கு தான் தெரியும். என்னத்தை அறிவிச்சார் என்பதை பற்றி நன்கு அறிந்தவர் அவர் தான் என்ற ஒரு விதி இருக்குது. அப்போ அந்த விதியின் அடிப்படையில் ரசூலுல்லாஹ் மஸ்னா மஸ்னா என்று சொன்ன அந்த ஹதீஸுடைய விளக்கத்தை அந்த ஹதீஸ் அறிவித்த ராவி சஹாபி தெளிவாக சொல்கிறாரு, நீங்கள் 2 ரக்காத்தில் சலாம் கொடுக்கணும், 4ஐயும் ஒரே சலாமில் தொழையலாது. எனவே தொழுகை முறையைத்தான் ரசூலுல்லாஹ் சொன்னாங்களே ஒழிய தொழுகையின் ரக்காத்துக்களின் எண்ணிக்கையை இந்த ஹதீஸில் சொல்லவில்லை என்பதை தெளிவாக சொல்கிறாங்க. எனவே இந்த ஹதீஸ் சாதாரணமாக எடுக்கலுமா? எத்தனையும் தொழலாம் என்பதற்கு எடுக்க இயலாது. ரைட். 2வது ஒரு ஆதாரத்தை முன்வைப்பாங்க. என்ன ஆதாரம் என்றால், மன் காம மஅல் இமாமி ஹத்தா யன்ஸரிஃப குத்திப லஹு கியாமுல் லைலா. யாராவது ஒருவர் இமாமோடு கடைசி வரைக்கும், இமாம் சலாம் கொடுக்கும் வரைக்கும் இமாமை பின்துயர்ந்து தொழுதால் அவருக்கு இரவு முழுக்க தொழுத நன்மை எழுதப்படும். இரவு முழுக்க தொழுத நன்மை எழுதப்படும் என்ற ஒரு ஹதீஸ் ஒன்று வருது. இப்போ அந்த ஹதீஸை வச்சு எனவே எத்தனையும் தொழலாம். எங்கட பிரச்சனை வந்து இமாமை கடைசி வரைக்கும் பின்பற்றுவதா அல்லது இடையில் நாங்கள் பிரிஞ்சு போகலாமா என்பதல்ல. எங்கட பிரச்சனை என்னது? இமாமே எத்தனை ரக்காத் தொழுவிக்கணும் என்பது தான். அப்படிதானே? விளைச்சா உங்களுக்கு இமாமே எத்தனை ரக்காத் தொழுவிக்கணும் என்பதுதான் எங்கட பிரச்சனையோடைய
இமாமை கடைசி வரைக்கும் பின்பற்றுவதா அல்லது இடையில நாங்கள் விட்டுட்டு போகலாமா என்பது அல்ல. எனவே இந்த ஹதீஸில் இமாமை கடைசி வரைக்கும் பின்பற்றணும் என்ற விஷயம் தான் சொல்லப்பட்டிருக்கிறதே ஒழிய இமாம் எத்தனை ரக்காத்துக்களை தொழுவிக்கணும் என்றது சொல்லப்படலை. எனவே இந்த ஹதீஸை எத்தனை ரக்காத்துக்களையும் நாம் தொழலாம் என்பதற்கு ஆதாரமாக எடுக்க முடியாது. இது அவுட் ஆஃப் சப்ஜெக்ட். இந்த ஹதீஸ் வந்து எங்களோட பிரச்சனைக்கு வெளியுள்ள ஒரு ஹதீஸ். விளங்குச்சா உங்களுக்கு? விளங்குதா? என்ன கொஞ்சம் டயர்டாக இருக்குது மாயிக்குது. இன்னும் 11 மணியில் இருக்கிறோம் நாங்கள். இன்னும் இருக்குது நிறைய டைம். தூக்கமா இல்லை? ரைட், விளங்காட்டி கேட்கணுமா? சரி. அப்போ எனவே இந்த ஹதீஸையும் ஆதாரம் காட்ட இயலாது. இந்த ஹதீஸையும் நம்ம ஒரு நாளும் ஆதாரம் காட்ட இயலாது. ரைட். மூணாவது ஒரு ஆதாரத்தை எடுத்து வச்சாங்க. ஆனால் இப்போ அதை எடுத்து வைக்கல அவங்களுக்கு. என்னது? மக்கா மதீனா. மக்கா மதீனால பாருங்க 23 தொழுகிறாங்க. ரசூலுல்லாஹ் வாழ்ந்த பூமி, வஹி இறங்கிய பூமி, மிகச்சிறந்த பள்ளிவாசல்கள், அங்கேயே 23. ஆனால் இப்போ போன வருஷத்துலேருந்து அவங்களும் 13 ஆக்கிட்டாங்க. இப்போ அது ஆதாரமாக எடுக்க இயலாது. சரியா? எனவே நம்ம தெளிவாக விளங்கிக் கொள்ளணும். ரசூலுல்லாவுடைய சுண்ணாண்டு வந்துட்டால், ரசூலுல்லாஹ் வழிகாட்டல்னு வந்துட்டால், ரசூலுல்லாஹ் இப்படி தான் செஞ்சாங்கன்னு வந்துட்டால் அதை தாண்டி நம்ம போகக்கூடாது. அதை தாண்டி நாங்கள் போகக்கூடாது. உலகமே அதுக்கு மாற்றம் செஞ்சாலும் பரவாயில்லை. உலகமே அதுக்கு மாற்றமாக செஞ்சாலும் பரவாயில்ல. நம்ம சுன்னா ஏதோ அதோட எங்களோட செயலை சுருக்கி கொள்ளும். ரைட். அடுத்தது சுன்னத்தான தொழுகைகளில் அடுத்த தொழுகை வந்து நம்ம தனியாக தொழக்கூடிய தொழுகைகளில் அடுத்த தொழுகை தான் தஹியத்துல் மஸ்ஜித். என்னது? தஹியத்துல் மஸ்ஜித். இப்போ நீங்கள் பள்ளிவாசலுக்கு வந்தீங்க, எத்தனை பேர் தொழுது? 2 ரக்காத் தொழுதுட்டு உட்காந்து. ரைட். நம்ம அதில் கொஞ்சம் பொடுப்போக்காக இருக்கிறோமேனா? பள்ளிவாசலுக்கு எப்போது நாம் வந்தாலும் 2 ரக்காத்துக்கள் தொழ வேண்டும். தஹியத்துல் மஸ்ஜித் பள்ளிவாசலுக்கான காணிக்கை. பள்ளிவாசலுக்கான காணிக்கை 2 ரக்காத்துக்களை நாம் தொழ வேண்டும். பாருங்க, அபு கத்தாதா ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கக்கூடிய ஹதீஸ், புகாரி முஸ்லிமில் வரக்கூடிய ஹதீஸ். ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, இதா தஹல அஹதுகுமுல் மஸ்ஜித ஃபலா யஜ்லிஸ் ஹத்தா யர்கஅ ரக்அத்தைன். உங்களில் ஒருவர் பள்ளிவாசலுக்குள் நுழைந்தால் 2 ரக்காத்துக்களை தொழாமல் அவர் உட்கார வேண்டாம் சொன்னாங்க. நம்ம உட்கார முன்னால் 2 ரக்காத்தை என்ன செஞ்சுக்கணும்? தொழுதுட்டு உட்காந்திக்கணும். எந்த அளவு கண்டால், ஒரு முறை ரசூலுல்லாஹ் மிம்பரில் இருக்கிறாங்க. வெள்ளிக்கிழமை மிம்பரில் பிரசங்கம் நிகழ்த்தி கொண்டிருக்கிறாங்க. அந்த நேரத்தில் சுலைக் அல் கத்தஃபானி என்ற ஒரு சஹாபி, சுலைக் அல் கத்தஃபானி என்ற ஒரு சஹாபி அவர் வந்து அப்படியே உட்கார்ந்தார். குத்துபா நடந்து கொண்டு இருக்குது. அப்போ அவர் பள்ளிவாசலுக்கு வந்து உட்கார்ந்துட்டார். ரசூலுல்லாஹ் உரை நிகழ்த்தி கொண்டிருக்கிறாங்க. உடனே ரசூலுல்லாஹ் அவரை பார்த்து, யா சுலைக் கும் ஃபர்கா ரக்காத்தைன் வ தஜவ்வஸ் ஃபீஹிமா. சுலைக்கே எழும்புங்க, 2 ரக்காத்துக்களை தொழுதுட்டு உட்காருங்க, சுருக்கமாக தொழுங்க. தஜவ்வஸ் ஃபீஹிமாண்டா சுருக்கமாக டக்குன்னு கொஞ்சம் நேரம் டைம் எடுக்காம 2 ரக்காத்துக்களை சுருக்கமாக தொழுதுவிட்டு உட்காருங்கள் சொன்னாங்க ரசூலுல்லாஹ். இப்போ ஹுத்பாவை நிப்பாட்டிட்டு உட்கார்ந்தவரை பார்த்து எலும்பி தொழுதுட்டு உட்காருங்கன்னு சொல்கிறாங்க ரசூலுல்லாஹ். அந்த அளவுக்கு தஹியத்துல் மஸ்ஜித் வலியுறுத்தப்பட்டது. நம்ம இப்போ எல்லாம் பள்ளிவாசலுக்கு வாரமோ 2 ரக்காத்து தொழுதுட்டு உட்கார்றது முக்கியமான சுன்னா. சரி, அந்த சுன்னாவை நாங்கள் கட்டாயம் பேணிக்கொள்ள வேண்டும். ரைட். இப்போ ஒரு பள்ளிவாசலுக்கு வாராடு, ஜமாத்து நடக்குது. இப்போ அவர் தஹியத்துல் மஸ்ஜித் தொழுகிறதா ஜமாத்தில் சேர்றதா? ஜமாத்தோட சேரணும். ஜமாத்தில் அவர் சேர வேண்டும். சரிதானே? அந்த நேரத்தில் தஹியத்துல் மஸ்ஜித் என்ற கடமை அவருக்கு இல்லை. இப்போ தொழுகை அல்லாத நேரமாக இருந்தால் தான் அவர் பள்ளிவாசலுக்கு வந்தால் உட்கார முன்னால் 2 ரக்காத் தொழுதுட்டு உட்கார வேண்டும். ரைட். அதே போல் மஸ்ஜிதுல் ஹராமுடைய தஹியத்துல் மஸ்ஜித் எது? மக்கா பள்ளிவாசலுடைய எது சொல்லுங்க? தவாஃப். காபத்துல்லா அல்லது மஸ்ஜிதுல் ஹராமுடைய தஹியத்துல் மஸ்ஜித் வந்து தவாஃப். பாருங்க, ரசூலுல்லாஹி ஆயிஷா சொல்றாங்க, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹீன கதிம மக்கா, மக்காவுக்கு வந்த பொழுது, கான அவ்வலு ஷைஇன் பதா பிஹி ஹீன கதிம அன்னஹு தவல்லஅ ثم طاف بالبيت. அவர் செஞ்ச முதலாவது காரியம் வுது செய்து கொண்டு காபத்துல்லாவை தவாஃப் செய்தார்கள். வுது செய்து கொண்டு காபத்துல்லாவை அல்லாஹ்வுடைய தூதர் வலம் வந்தார்கள் என்று ஆயிஷா சொல்றாங்க. அப்போ எனவே
நாங்கள் மஸ்ஜித் நபவிக்கு அதாவது மஸ்ஜிதுல் ஹராமுக்கு சென்றால், மக்கா பள்ளிவாசலுக்கு சென்றால், காபத்துல்லா இருக்கக்கூடிய பள்ளிவாசலுக்கு சென்றால் நாங்கள் தவாஃப் செய்வது தான் அந்த இடத்துக்கான காணிக்கை. அதே நேரம் நம்ம தவாஃப் செய்கிறதுக்கு போகிறல்ல, தவாஃப் செய்கிற நோக்கம் இல்லாமல் பள்ளிவாசலுக்கு போனோம் என்றால் என்ன செய்யலாம்? நம்ம 2 ரக்காத்தை மற்ற பள்ளிவாசல்களில் தொழுகிற மாதிரி 2 ரக்காத் தொழுதுட்டு தான் உட்காரணும். என்றால் ஹதீஸ் பொதுவாக தானே வந்துக்குது, இதா தஹல அஹதுக்குமுல் மஸ்ஜித், உங்களில் ஒரு பள்ளிவாசலுக்குள் நுழைந்தால். பள்ளிவாசல்னு சொல்லும் பொழுது மஸ்ஜிதுல் ஹராமும் பள்ளிவாசலா இல்லையா? பள்ளிவாசல் தானே. அப்போ அந்த பொதுவான ஹதீஸின் அடிப்படையில் தவாஃப் செய்கிற நோக்கம் இல்லாமல் ஒருவர் போனால் அவர் 2 ரக்காத் தொழுதுட்டு உட்காரலாம். ஏன்னா இப்போ தவாஃப் செய்கிறன்றது ரசூலுல்லாஹ் காலம் மாதிரியா இல்லை, அப்படித்தானே? தவாஃப் செய்வதை இன்றைக்கி ஒரு ஜிஹாத். அது குறிப்பாக ரமதான் மாதத்தில் உம்ராவுக்கு போயிட்டு வந்தாங்க, கேட்டு பாருங்கள். சொல்லுவாங்க, இந்த மண்ணை போட்டாலும் கீழே விழாதான், மண்ணை தூவினா கீழே விழாதான், அந்த அளவுக்கு மக்கள் கூட்டம். அப்போ தவாஃப் செய்கிறதுக்கு மட்டுமே கிட்டத்தட்ட 2-2.5 மணி நேரம் போகுமா, அவ்வளோ ரஷ். அப்போ எனவே நம்ம அங்கே போகிறோம், தவாஃப் செய்கிற நோக்கம் இல்லைன்னா கஷ்டம், அப்போ 2 ரக்காத் தொழுதுட்டு நம்ம உட்காரலாம். ரைட். எனவே தஹியத்துல் மஸ்ஜித் என்பது இஸ்லாத்தில் வலியுறுத்தப்பட்ட, நாம் தனியே நிறைவேற்றக்கூடிய ஒரு முக்கியமான சுன்னத்தான தொழுகை. ரைட். அடுத்தது வந்து சலாத்து லுஹா தொழுகை. லுஹா தொழுகை இஸ்லாத்தில் வலியுறுத்தப்பட்ட ஒரு முக்கியமான சுன்னத்தான தொழுகை. அதுக்கு சலாத்துல் அவ்வாபீன் என்று சொல்லப்படும், சலாத்துல் லுஹா என்றும் சொல்லப்படும். இன்னொரு பேர் தான் சலாத்துல் அவ்வாபீன் தொழுகை என்றும் அதுக்கு சொல்லப்படும். ரைட். அந்த தொழுகையோட சிறப்பு என்னென்றால், நாங்கள் 360 சதக்காக்களை செய்த நன்மையை பெற்றுத்தரக்கூடிய தொழுகை தான் அந்த லுஹா தொழுகை அல்லது சலாத்துல் அவ்வாபீன். பாருங்க, முஸ்லீமில் வரக்கூடிய ஹதீஸ், அபூதர் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறாங்க, யுஸ்பிஹு அலா குல்லி சுலாமா மின் அஹதிக்கும் சதகா. அதாவது உங்களில் ஒவ்வொருவருடைய மூட்டுக்கும் தர்மம் இருக்குது. இப்போ எங்களோட உடம்புல 360 ஜாயிண்ட், 360 மூட்டுக்கள் இருக்குது என்று சொல்லுவாங்க. அப்போ ஃபகுல்லு தஸ்பீஹத்தின் சதகா, நீங்கள் சொல்லக்கூடிய ஒவ்வொரு சுப்ஹான் அல்லாஹும் சதகா. நீங்கள் சுப்ஹான் அல்லாஹ்னு சொன்னால் அது சதகா, தர்மம். அதே போல வக்குல்லு தஹ்மீதத்தின் சதகா, நீங்கள் சொல்லக்கூடிய ஒவ்வொரு அல்ஹம்துலில்லாவும் சதகா. வக்குல்லு தஹ்லீலத்தின் சதகா, நீங்கள் சொல்லக்கூடிய ஒவ்வொரு லா இலாஹ இல்லல்லாஹும் சதகா. வக்குல்லு தக்பீரத்தின் சதகா, நீங்கள் சொல்லக்கூடிய ஒவ்வொரு அல்லாஹு அக்பரும் சதகா. அதே போல வாம்ரு பில் மாரூஃப் சதகா, நன்மையை ஏவுவது சதகா, பாவத்தை தடுப்பது சதகா என்று சொல்லிட்டு ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, வயுஜ்ஸிஉ மின் தாலிக ரக்அத்தான் யர்கஹுமா மினத் துஹா. இந்த அவ்வளோ சதக்காக்களையும் கவர் பண்ணக்கூடிய ஒரு வணக்கம் தான் முற்பகலில் நீங்கள் தொழக்கூடிய 2 ரக்காத்துக்கள். முற்பகலில் நீங்கள் தொழக்கூடிய 2 ரக்காத்துக்கள். அப்போ ஏற்கனவே சொல்லப்பட்ட அவ்வளோ தர்மங்களையும் 360 ஜொயினுக்கு நீங்கள் கொடுக்க வேண்டிய அந்த தர்மத்தை கவர் பண்ணக்கூடிய ஒரு தொழுகை தான் முற்பகல் நேரத்தில் நீங்கள் தொழக்கூடிய 2 ரக்காத்துக்கள் சொன்னாங்க ரசூலுல்லாஹ். இப்போ 360 தடவை எங்களுக்கு சதக்கா செய்த நன்மையை பெற்றுத்தரக்கூடிய ஒரு தொழுகை, லேசான தொழுகை அல்ல. நம்ம 2 ரக்காத் தொழுவது இந்த நேரத்தில், முற்பகல் நேரத்தில் 2 ரக்காத் தொழுவது அவ்வளவு பெரிய நன்மையை எங்களுக்கு பெற்றுத்தரும். அதே போல் அபூதாவுதில் வரக்கூடிய ஹதீஸ், ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, ஃபில் இன்சானி தலாசுமியத்தின் வசித்தூன மஃப்சிலன். அதாவது மனிதனுக்கு 360 ஜாயின் மூட்டுக்கள் இருக்குது. ஃபாலேஹி யதஸத்தக அன் குல்லி மஃப்சிலின் மின்ஹு பிஸதகா. அப்போ ஒவ்வொரு மூட்டுக்கும் தர்மம் செய்யணும், ஒவ்வொரு மூட்டுக்கும் அவன் என்ன செய்யணும், கட்டாயம் தர்மம் செய்யணும் என்று சொல்லிட்டு, காலு வமை யுத்தீகு ذلك யா நபி அல்லாஹ். சஹாபாக்கள் கேட்டாங்க. சஹாபாக்கள் பெரும்பாலானவர்கள் ஏழை நபி தோழர்கள், பொருளாதாரத்திலே பின்தங்கிய நிலையில் உள்ளவர்கள். இப்போ ரசூல் இதை சொன்ன உடனே, அடி ஒவ்வொரு ஜாயிண்ட்டுக்கும் நாங்கள் சதக்கா செய்யணுமா? அப்போ சஹாபாக்கள் கேட்டாங்க, யார சொல்லலாம், யாருக்கு ஏழும் அப்பா இது ஒவ்வொரு நாளும் செய்கிறதுக்குன்னு கேட்ட நேரம் ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, கால அந்நுஹாமா ஃபில் மஸ்ஜிதி தத்ஃபினுஹா வஷை துனஹீஹி அனி தரீக் ஃபைல்லம் தஜித் ஃபரக்அதா அத்துஹா துஜ்ஸிஉக. அதாவது பள்ளிவாசலில் காணப்படுகின்ற ஒரு காரலை நீங்கள்
அப்படியே மண்ணை போட்டு மூடினால், அல்லது பாதையில் இருக்கக்கூடிய ஒரு காரலை நீங்கள் அப்புறப்படுத்தினால் உங்களுக்கு அந்த தர்மத்துடைய நன்மையை பெற்றுக்கொள்ளலாம். அப்படி இல்லாவிட்டால் நீங்கள் தொழக்கூடிய லுஹா தொழுகை இருக்குது 2 ரக்காத்துக்கள், அந்த 2 ரக்காத்துகளும் அந்த தர்மத்தை உங்களுக்கு பெற்றுத்தரும் அப்படின்னு சொன்னாங்க ரசூலுல்லாஹ். விளங்குதா? அப்ப 360 மூட்டுக்கும் நாம் கொடுக்கக்கூடிய தர்மத்தின் நன்மையை பெற்றுத்தரக்கூடிய ஒரு தொழுகையாக 2 ரக்காத் லுஹா தொழுகை ரசூலுல்லாஹ் மக்களுக்கு அறிமுகப்படுத்தினார்கள். விளங்கிச்சா உங்களுக்கு? அப்போ அவ்வளோ சிறப்புக்குரிய ஒரு தொழுகை. அதே போல முற்பகல் தொழுகை லுஹா தொழுகை உங்களை அதாவது உயர்ந்த அந்தஸ்துக்களுக்கு உயர்த்தும், உயர்ந்த அந்தஸ்துக்களுக்கு உங்களை உயர்த்தக்கூடிய ஒரு வணக்கமாக அந்த தொழுகை ரசூலுல்லாஹ் அறிமுகப்படுத்தினார்கள். பாருங்க, முஸ்லீம்ல வரக்கூடிய ஹதீஸ், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரா கௌமன் யுஸல்லூன மின துஹா, முற்பகல் நேரத்தில் தொழுது கொண்டிருந்த ஒரு கூட்டத்தை ரசூலுல்லாஹ் கண்டாங்க. முற்பகல் நேரத்தில் ஒரு கூட்டம் தொழுது கொண்டிருக்கிறாங்க, அதை ரசூலுல்லாஹ் காண்றாங்க. கண்ட உடனே ஃபகால அமா லகத் அலிமு அன்ன ஸலாத ஃபீ கைரி ஹாதிஹி ஸஆ அஃதல், இந்த நேரம் அல்லாத ஒரு நேரத்தில் தொழுவது சிறந்தது என்பதை இவர்கள் அறியவில்லையா? இந்த நேரம் அல்லாத வேறொரு நேரத்தில் தொழுவது சிறந்தது என்பதை இந்த மக்கள் அறியவில்லையா என்று கேட்டு சொன்னாங்க. இன்ன ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் قال ஸலாத்துல் அவ்வாபீன ஹீன தர்முதுல் ஃபிஸால், அவ்வாபின் தொழுகை, இந்த லுஹா தொழுகையை பொறுத்த வரைக்கும் எப்போ தொழுவது சிறந்தது என்றால், இந்த ஒட்டக கன்றுகள் நிலம் சூடாகும் பொழுது துள்ளி குதிச்சு எலும்பும். இப்போ நீங்கள் கண்டிருப்பீங்க, ஒட்டகத்தை காணாட்டி மாடுகளை கண்டிருப்பீங்க, ஆடு மாடுகளை கண்டிருப்பீங்க. அதிகாலையில் எலும்பாது, நிலம் சூடாகும். ஒரு 10, 10:30, 11 மணி ஆகல நிலம் நல்லா உஷ்ணமாகி அதுக்கு உட்கார்ந்து கொண்டே கேளாது, துள்ளி குதிச்சு எலும்பும். எனவே ஒட்டக கன்றுகள் உஷ்ணத்தின் காரணத்தினால், சூட்டின் காரணத்தினால் துள்ளி குதித்து எழக்கூடிய நேரத்தில் தொழுவதுதான் அவ்வாபின் தொழுகை அப்படின்னு சொன்னாங்க ரசூலுல்லாஹ். இப்போ நம்ம கொஞ்சம் அதிகாலையில் தொழாமல் 6 மணி 7 மணிக்கு நம்ம தொழாமல் அதை கொஞ்சம் பிற்படுத்தி கொஞ்சம் சூடான நேரத்தில் தொழுவது சிறந்தது அப்படின்னு சொன்னாங்க. அப்போ எனவே நம்ம லுஹா தொழுகை கொஞ்சம் பின்னுக்காக்கி லுஹருக்கு முன்னால் கட்டாயம் தொழுது முடிக்கணும். அதே போல் சூரியன் உதிச்சு ஒரு 20 நிமிஷத்துக்கு பின்னால் அந்த நேரம் ஆரம்பித்து முடிஞ்ச அளவு கொஞ்சம் அதை பின்னுக்காக்கி நல்ல உஷ்ணமான சூடான நேரத்தில் தொழுவது சிறந்ததுன்னு சொன்னாங்க. ரைட். அதே போல ஒரு மனிதன் லுஹா தொழுகையை தொழுதால் அவனுக்கு அல்லாஹ்வுடைய பாதுகாப்பு கிடைக்குது. அவன் அன்றைய நாள் முழுக்க அல்லாஹ்வுடைய பாதுகாப்பில் இருக்கின்றான். பாருங்க, ஹதீஸ்ல வருது, அபூதாவுதில் வரக்கூடிய ஹதீஸ், ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, அல்லாஹ் தஆலா சொல்லுவதா ஹதீஸுல் குத்ஸில, இப்ன ஆதம், ஆதமுடைய மகனே, லா துஜிஸ்னி மின் 4 ரக்ஆத்தின் ஃபி அவ்வலி நஹாரிக அக்ஃபிக ஆஹிரஹு, நீ 4 ரக்காத்துக்கள் தொழாமல் நீ என்ன செய்யாத, என்னை பலவீனப்படுத்தாதே. அப்படி 4 ரக்காத்துக்களை நீ தொழுதால் பகலின் ஆரம்ப நேரத்தில் கடைசி நேரம் வரைக்கும் நான் உனக்கு பாதுகாப்பு தருவேன். கடைசி நேரத்தில் நான் உனக்கு பாதுகாப்பு தருவேன். அப்போ அன்றைய நாள் முழுக்க அல்லாஹ்வுடைய பாதுகாப்பை ஒரு மனிதன் பெறுவதற்குரிய வணக்கமாக இந்த 4 ரக்காத்துக்கள் லுஹா தொழுகை இஸ்லாமியங்களுக்கு அறிமுகப்படுத்தி இருக்கின்றது. அதே போல ரசூலுல்லாஹ்வுடைய வசியத்தும் தான். ரசூலுல்லாஹ் சில சஹாபாக்களுக்கு என்ன செஞ்சாங்க, லுஹா தொழுகையை பேணி தொழுது வருமாறு வசியத்து செய்தார்கள். பாருங்க, புகாரி முஸ்லிம்ல வரக்கூடிய ஹதீஸ், அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறாங்க, அவுசானி ஹலீலி பி ஸலாத்தி, என்னுடைய நண்பர் யாரு, அல்லாஹ்வுடைய தூதர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எனக்கு 3 விடயங்களை வசியத்து செய்தார்கள். லா அதஉஹுன்ன ஹத்தா அமூத், நான் மரணிக்கின்ற வரைக்கும் அதை விட மாட்டேன். நான் மரணிக்கின்ற வரைக்கும் அந்த 3 விடயங்களையும் விடமாட்டேன். அதுல ஒன்று சௌமு தலாசதி ஐயாம் மின் குல்லி ஷஹர், ஒவ்வொரு மாதத்திலேயும் 3 நாட்கள் நோன்பு நோட்பது. ஒவ்வொரு மாதத்திலும் 3 நாட்கள் நோன்பு நோட்பது. என்ன நோன்பு? ஐயாமுல் பீத், வெள்ளை நாட்கள் சொல்லி ஒரு நோன்பு இருக்குது. எந்தெந்த நாட்கள்? ஹிஜ்ரி டேட்டில் ஒவ்வொரு மாதமும் 13, 14, 15. சரியா? ஒவ்வொரு மாதமும் ஹிஜ்ரி டேட்டா, இங்கிலீஷ் டேட் அல்ல. 13, 14, 15 இந்த நாட்கள் நோன்பு நோட்பது. ஒவ்வொரு மாதம் ரசூலுல்லாஹ் தொடர்ந்து நோற்று வந்த நோன்பது. அப்போ இந்த 3 நோன்புகளையும் ஒவ்வொரு மாதம் நோற்று வருவது. அதே போல வஸலாத்தி துஹா, லுஹா தொழுகை, அந்த 3 விஷயத்தில் 2வது என்னது?
லுஹா தொழுகை. மூன்றாவது வனவும் அலா வித்திர், அதாவது வித்திரை தொழுது விட்டு நாம் தூங்குவது, வித்திரை தொழுது விட்டு நான் தூங்குவது. இந்த 3 விடயங்களையும் என்னுடைய நண்பர் எனக்கு வசியத்து செய்தார். நான் மௌத்து வரைக்கும் விட மாட்டேன். விடல, மாஷா அல்லாஹ், மௌத்து வரைக்கும் அவர் விடல. அந்த 3 விஷயங்களையும் அவர் தொடர்ச்சியாக செய்து வந்தார். ரைட். அப்போ லுஹா தொழுகையை பொறுத்த வரைக்கும் இவ்வளவு சிறப்புக்குரிய ஒரு தொழுகையாக அது இருக்கின்றது. அவருடைய ரக்காத்துக்களை பொறுத்த வரைக்கும் குறைஞ்சது 2 ரக்காத், ஆக கூடினால் 8 எண்ணும் வருது, 12 எண்ணும் வருது, 8 எண்ணும் வருது, 12 எண்ணும் வருது. அப்போ 12 என்பது கொஞ்சம் வலுவாக இருக்குது. ரைட். அடுத்த சுன்னத்தான தொழுகை, நாம் தனியே நிறைவேற்றக்கூடிய அடுத்த சுன்னத்தான தொழுகை தான் சுன்னத்துல் உது, உதுவுடைய சுன்னத். உதுவுடைய சுன்னத்து, நம்ம உது எடுத்தால் 2 ரக்காத்துக்களை தொழுவது ஒரு சுன்னா. சரியா? பாருங்க, புகாரி முஸ்லிமில் வரக்கூடிய ஹதீஸ், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறாங்க, ரசூலுல்லாஹ் கால லி பிலால் இந்த ஸலாத்தில் ஃபஜ்ர், ஃபஜ்ர் தொழுகையின் பொழுது ரசூலுல்லாஹ் பிலால் ரலியல்லாஹு அவர்களை பார்த்து கேட்டாங்களாம், யா பிலால் ஹத்திஸ்னி பி அர்ஜா அமலின் அமில்தஹு ஃபில் இஸ்லாம், நீங்க இஸ்லாத்தில் நிறைவேற்றிய மிகவும் ஆதரவு வைத்து, நீங்க ஆசை வைத்து நிறைவேற்றிய அமலை எனக்கு சொல்லித்தாருங்கள், எனக்கு சொல்லித்தாருங்கள். ஏனென்றால் ஃபைன்னி சமிஅத்து தஃபன அலைக பைன யதைய ஃபில் ஜன்னா, சுவர்க்கத்தில் எனக்கு முன்னால் உங்களுடைய காலடி சத்தத்தை நான் கேட்டேன். பிலால் ரலியல்லாஹு அவர்களை பார்த்து ரசூலுல்லாஹ் கேட்டாங்க, நீங்க விரும்பி மிகவும் ஆசையோடு ஆர்வத்தோடு செய்த அமலை எனக்கு சொல்லுங்க, ஏனென்றால் எனக்கு முன்னால் உங்களுடைய காலடி ஓசையை நான் சுவர்க்கத்தில் செவியுற்றேன் என்று சொல்லி பிலால் ரலியல்லாஹு அவர்கள் பார்த்து ரசூலுல்லாஹ் கேட்டாங்களாம். அப்ப அவர் சொன்னார், கால மா அமில்து அமலன் அர்ஜா இந்தி அன்னி லம் அத்தஹர் தஹூரன் ஃபீ சாஅத்தி லைலின் அவ் நஹாரின் இல்லா ஸல்லைத்து பிதாலிக தஹூரி மா குத்திப லி அன் உஸல்லி, நான் பகல் நேரத்திலோ இரவு நேரத்திலோ உது செய்தால் அந்த உதுவை கொண்டு எனக்கு எழுதப்பட்ட தொழுகையை தொழாமல் நான் இருக்க மாட்டேன். இதை தவிர வேற எந்த ஒன்றையும் நான் விசேஷமாக செய்யலை யா ரசூலுல்லாஹ் என்று சொன்னார். அப்போ ரசூலுல்லாஹ்வுக்கு முன்னால பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய காலடி ஓசையை அல்லாஹ்வுடைய தூதர் செவியுறுவதற்கு காரணமாக இருந்த வணக்கம் என்ன? உதுவுடைய சுன்னத். எனவே நம்ம எப்பெல்லாம் உது எடுக்கிறோமோ அப்போ 2 ரக்காத்தை தொழுவது மிக முக்கியமாக வலியுறுத்தப்பட்ட ஒரு சுன்னா என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அதே போல் நாங்கள் உதுவை முழுமையாக செய்கிறது, உதுவை முழுமையாக செய்து தொழுகையை உள்ளச்சத்தோடு நிறைவேற்றுவது எங்களை சுவர்க்கத்திற்கு இட்டு செல்லக்கூடிய ஒரு முக்கியமான வணக்கம். பாருங்கள், முஸ்லிமில் வரக்கூடிய ஹதீஸ், உக்பா இப்னு ஆமிர் அல் ஜுஹனி ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறாங்க, ரசூலுல்லாஹ் சொன்னதாக, மாமின் அஹதின் யதவல்லஹு ஃபயுஹ்சினுல் வுதுஅ வ யுஸல்லி ரக்அத்தைனி யுக்பிலு பிகல்பிஹி வ வஜ்ஹிஹி அலைஹிமா இல்லா வஜபத் லஹுல் ஜன்னah, உங்களில் யாராவது ஒருவர் உது செய்து அந்த உதுவை அழகாக செய்து 2 ரக்காத்துக்களை அவர் உள்ளச்சத்தோடு தன்னுடைய உள்ளத்தை முகத்தையும் அல்லாஹ்வை நோக்கி அந்த 2 ரக்காத்துக்களையும் நோக்கி திருப்பி உள்ளச்சத்தோடு நிறைவேற்றுவாராக இருந்தால் சுவர்க்கம் அவருக்கு வாஜிபாகும், சுவர்க்கம் அவருக்கு கடமையாகும் சொல்ல சொன்னாங்க. அப்ப எனவே நம்ம உது செய்து 2 ரக்காத்துக்களை உள்ளச்சத்தோடு தொழுவோமாக இருந்தால் அது எங்களுக்கு சுவர்க்கத்தை கடமையாக்கக்கூடிய வணக்கம், சுவர்க்கத்தை வாஜிபாக்கக்கூடிய வணக்கம் என்று சொல்லி ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. அதே போல புகாரி முஸ்லிம் வரக்கூடிய ஹதீஸ், ஹும்ரான் என்ற ஒருவர், அதாவது உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹுடைய அடிமை, அவர் அன்னஹு ரஆ உஸ்மான் இப்னு அஃபான் தஆ பிவது, அவர் உது செய்வதற்காக வேண்டி தண்ணீரை கொண்டு வருமாறு உஸ்மான் ரலியல்லாஹு அவர்கள் அழைத்தார்கள். அப்போ ஃபாஃப்ரகா அலா யதைஹி மின் இனாயிஹி ஃபகஸலஹுமா ஸலாஸன், அப்போ அவர் உது செஞ்சுட்டு எல்லாத்தையும் எல்லா உறுப்புகளையும் கழுகி உது செய்துவிட்டு என்ன செஞ்சார் என்றால், கால ராய்த்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யதவல்லா நஹு உது ஹாதா, நான் இப்போ உது எப்படி உது செய்தேனோ அதே போன்று ரசூலுல்லாஹ் உது செய்வதை நான் கண்டேன். அப்போ ரசூலுல்லாஹ் எப்படி உது செஞ்சாங்களோ அப்படி அவர் உது செஞ்சுட்டு, அப்படித்தான் ரசூலுல்லாஹ் உது செய்வதை கண்டேன் என்று சொல்லிவிட்டு என்ன செஞ்சார் என்றால், சும்மா ஸல்லா ரக்காத்தைன், பிறர் 2 ரக்காத் தொழுதார். அப்போ உது அழகாக செய்துவிட்டு ரசூலுல்லாஹ் செஞ்ச மாதிரி செய்துவிட்டு 2 ரக்காத்துக்களை தொழுதார். லா யுஹத்திது ஃபீஹி நஃப்ஸஹு கஃபரல்லாஹு லஹு மா தகத்தம மின் தம்பிஹி,
அவர் 2 ரக்காத் தொழுதார்கள். அப்போ ரசூலுல்லாஹ் சொன்னதாக யாராவது அப்படி 2 ரக்காத்துக்களை தொழுதால் அவருடைய பாவங்களை அல்லாஹ் மன்னிப்பான் என்று ரசூலுல்லாஹ் சொன்னதாக அவர் ஒரு செய்தியை பதிவு செய்கிறார். அப்போ கட்டாயம் இவங்களோட கடந்த கால பாவங்கள் மன்னிக்கப்படுவதற்குரிய ஒரு முக்கியமான தொழுகை தான், சுன்னத்தான தொழுகை தான் உதுவுடைய 2 ரக்காத்துக்கள். ரைட். அடுத்ததாக நாங்கள் ஹஜ்ஜுக்கோ உம்ராவுக்கோ சென்றால் செல்லுகின்ற பொழுது இஹ்ராத்தோடு செல்லணும், அப்படித்தானே? இப்போ அந்த இஹ்ராத்தின் பொழுது நம்ம 2 ரக்காத் தொழுவது. அப்போ இஹ்ராத்துக்கு என்று தனியான ஒரு தொழுகை கிடையாது. அது இதக்கான வக்தல் ஃபரீதா, நாங்கள் இஹ்ராம் கட்டக்கூடிய அந்த நேரம் ஒரு ஃபர்தான தொழுகைக்குரிய நேரமாக இருந்தால் அந்த ஃபர்தான தொழுகையை நம்ம என்ன செய்யணும்? தொழுது கொள்ள வேண்டும். அப்படி இல்லை என்றால் நம்ம உது செய்து கொள்வோம் தானே, உது செய்து கொண்டு தானே இஹ்ராத்தை நம்ம வைப்போம் அந்த நியத்தை. அப்போ உதுவுடைய 2 ரக்காத்திக்குதே, அந்த ரக்காத்தை அந்த நேரத்தில் நம்ம தொழுது கொள்ள வேண்டும். அப்போ இஹ்ராத்துக்கு தனியான ஒரு தொழுகை கிடையாது. அது ஃபர்தான தொழுகையுடைய நேரமாக இருந்தால் அந்த ஃபர்தை நம்ம தொழுது கொள்ளணும். அப்படி இல்லை என்றால் உதுவுடைய 2 ரக்காத்துக்களுடைய அந்த நியத்தோட 2 ரக்காத்துக்களை நாம் தொழுது கொள்ள வேண்டும். ரைட். அடுத்ததாக சலாத்துல் இஸ்திகாரா, நலவு நாடி தொழுவது. தொழுருக்கு தெரியுமா? யாருக்கு துவா இஸ்திகாரா பாடம்? இன்றைக்கு நாங்கள் நிறைய துவாக்கள் இல்லை பிதுஅத்துன்னு சொல்கிறோம். சரி, உள்ள சுன்னத்துக்கள் பாடமா எங்களுக்கு? இஸ்திகாரான்னு ஒன்று இருக்கு தெரியுமா? நலவு நாடி தொழுவது தெரியுமா? தொழுதிக்கா வாழ்க்கையில் ஒரு முறையாவது தொழுது இல்லையா? ஒரு நல்ல காரியத்தை செய்ய முன்னால் 2 ரக்காத்தை தொழுது நம்ம அல்லாஹ் கிட்ட துவா கேட்டுட்டு அந்த காரியத்தில் இறங்கணும். இது முக்கியமாக இஸ்லாத்தில் வழிகாட்டப்பட்ட ஒரு சுன்னா, நலவு நாடி தொழுவது, சலாத்துல் இஸ்திகாரான்னு சொல்கிறது. நம்ம தொழுதுட்டு ஒரு துவா உண்ட ரசூலுல்லாஹ் கற்றுத் தந்தார்கள். அல்லாஹும்ம இன்னி அஸ்தகீருக பி இல்மிக வ அஸ்தக்திருக பி குத்ரதிக வ அன்த தஅலம் வ லா அலம் வ அன்த அல்லாமுல் குயூப் அல்லாஹும்ம இன் குன்த தஅலம் அன்ன ஹாதல் அம்ர கைருல் லி ஃபீ தீனி வ மஆஷி வ ஆகிபதி அம்ரி ஃபக்திருஹு லி வ யஸ்ஸிர்ஹு லி ثم بارك لي فيه وإن كنت تعلم أن هذا الأمر شر لي في ديني ومعاشي وعاقبة أمري فاصرفه عني واصرفني عنه ثم اقدر لي الخير حيث كنت. யா அல்லாஹ், நான் உன்னிடத்திலே உன்னுடைய அஸ்தகீருக பி இல்மி, உன்னுடைய அறிவை கொண்டு உன்னிடத்தில் நலவை நாடி நான் கேட்கிறேன். உன்னுடைய ஆற்றலை கொண்டு நான் இதை எனக்கு இலகுபடுத்தி தருமாறு கேட்கிறேன். யா அல்லாஹ், இது எனக்கு நலவாக இருந்தால் நீ என்ன செய், இதை எனக்கு நலவாக்கித்தா, இலகுபடுத்தித்தா. இது எனக்கு சர்ராக இருந்தால் அதை என்னை விட்டும் தூரமாக்கு, என்னை அதை விட்டும் தூரமாக்கு. எனக்கு நான் எங்கிருந்தாலும் நலவை நீ நாடு என்று அழகான துவா. அப்போ இந்த துவாவை நம்ம ஓதும். குறைஞ்சபட்சம் அரபில் இந்த வாசகங்களை சொல்ல தெரியாட்டி தமிழ்லையாவது யாழ்தான் நான் இந்த விஷயத்தில் இறங்க போகிறேன், இந்த விஷயத்தை நான் செய்ய போகிறேன். இது நலவாக இருந்தால் நீ எனக்கு இதை இலகுபடுத்தித்தா, இது எனக்கு சர்ராக இருந்தால் என்ன இதை விட்டும் தூரமாக்கு என்று அல்லாஹ் துவா கேட்டுட்டு நம்ம இறங்குவோம். அது முக்கியமான சுன்னா. அப்போ இதுக்கு பின்னால் நம்ம ஏதாவது நல்ல காரியங்களை செய்ய முடிவெடுத்தால் இப்படி ஒரு சுன்னா உண்டை கட்டாயம் செய்யணும். அப்போ இதுவரைக்கும் நல்ல காரியங்கள் செஞ்சில்ல போல, அப்படியா? சரி, கட்டாயம் நம்ம உள்ள சுண்ணாக்களை செஞ்சுக்கொள்ளணும். இல்லாத விதத்துகளை கண்டிக்கிறதுல தீவிரம் காட்டுற மாதிரி உள்ள சுண்ணாக்களை செய்கிறதுலையும் தீவிரம் காட்டுவோம். சரியா? ரைட். அடுத்தது கடைசியாக அந்நஃப்லுல் முத்லக், பொதுவான சுன்னத். நம்ம எப்பையும் தொழலாம், நம்ம எப்பையும் தொழலாம் என்று சில தொழுகைகள் இருக்குது. அப்துல்லா இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹும் அவங்க என்ன செய்வாங்க என்றால் லுஹருக்கும் அசருக்கும் இடையில தொழுவாங்க. நம்ம அந்த டைமில் தொழுறது யோசிப்போமா? லுஹரு தொழுகையை தொழுது முடிச்சுட்டா அதுபோல் எங்கே சாப்பாடு, எங்கே ரெஸ்ட் எடுக்கிற, அடுத்த தொழுகை அசரு தான். அதுக்கிடையில தொழுகையோட நம்ம யோசிப்போமா? நம்ம யோசிக்க மாட்டோம், அப்படித்தானே? அப்போ அவர் சொன்னார் என்றால் மக்கள் அந்த நேரத்தை அலட்சியம் செய்கிறாங்க. மக்கள் தொழுறதுக்கு யோசிக்காத நேரம் அது. எனவே நான் அந்த நேரத்தை தொழுகையை கொண்டு உயிர்ப்பிக்கின்றேன் என்று சொன்னாங்க. அப்போ மக்கள் ஒரு வணக்கத்தை புறக்கணிக்கக்கூடிய நேரத்தில் நாம் அந்த வணக்கத்தை நிறைவேற்றுவது லேசான
காரியம் அல்ல. குறிப்பாக ஃபித்னாக்கள் நிறைந்த காலத்தில் இபாதத் செய்வது சிறப்புக்குரிய ஒரு வணக்கம். இப்போ ஃபித்னா அப்படித்தானே, இன்றைக்கு எல்லாமே அமெரிக்கா, இஸ்ரேல், ஈரான் யுத்தம். இன்றைக்கு என்ன அப்டேட்? இன்றைக்கு யார் அடிச்சிக்கிற, யார் தாக்கிக்கிற, எங்கே தாக்கிக்கிற, எவ்வளோ சேதம், எத்தனை உயிர் பெய்திக்குது, அதில் மிச்சம் கவனமாக இருக்கிறோம். ஃபித்னாவுடைய காலம். அப்போ எனவே ஃபித்னாவுடைய காலத்தில் நாங்கள் இபாதத் செய்வது என்பது லேசான ஒரு விஷயம் அல்ல. ஹதீஸில் வருது, அல் இபாதத்து ஃபில் ஹர்ஜி கஹிஜ்ரத்தின் இலைய. முஸ்லிமில் வரக்கூடிய ஹதீஸ். அதாவது கொலைகள் அதிகரித்த காலத்தில், ஃபித்னாக்கள் நிறைந்த காலத்தில் இபாதத்து செய்வது என்ன? கஹிஜ்ரத்தின் இலைய, என்னை நோக்கி நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய ஹிஜ்ரத்தை போன்றது சொன்னாங்க ரசூலுல்லாஹ். அப்ப ஹிஜ்ரத்துடைய நன்மையை பெற்றுத்தரக்கூடிய வணக்கம் தான் ஃபித்னா, குழப்பம் நிறைந்த காலத்தில் நாம் இபாதத் செய்வது. நான் ஏதை சொல்றேன்டா, இன்றைக்கு சுன்னத்தான காரியங்கள் நாங்கள் கூடுதலாக செய்ய வேண்டிய ஒரு மாதம், குறிப்பாக கடைசி 10 அடைஞ்சிட்டோம் அல்லது அடைய இருக்கிறோம். அப்போ இந்த கடைசி 10 நிச்சயமாக அமெரிக்கா, இஸ்ரேல், ஈரான் யுத்தம் தொடரத்தான் போகுது. இப்போ இந்த பெட்ரோல் விலை கூட்டியாச்சு, கேஸ் தட்டுப்பாடு, இன்னும் பொருளாதார நெருக்கடிகளை நம்ம சந்திக்கத்தான் போகிறோம். பெருநாள் அல்லாஹு ஆலம் என்ன நடக்குமோ தெரியாது, அப்படித்தானே? அந்த டைமாக கூட இதை விட மோசமாக இருக்கும் நிலைமை. நம்ம இந்த விஷயங்களை அறியறத்தில் ஆர்வம் காட்டி எங்களோட பொன்னான நேரத்தை வீணாக்கக்கூடாது. அதுக்காக தான் சொல்ல வர எங்களோட முன்னோர்கள் சலஃபு சாலிஹீன்கள் எங்களுக்கு அழகாக வழிகாட்டினாங்க. இப்போ குறிப்பாக 21ஆம் நூற்றாண்டின் ஹதீஸ் கலை அறிஞர் முகமது நாசருத்தீன் அல் அல்பானி, அவருக்கு முன்னால் ஷேகுல் இஸ்லாம் இப்னு தைமிய்யா ரஹ்மத்துல்லாஹ் போன்ற பெரும் பெரும் அறிஞர்கள் வழிகாட்டினாங்க. அப்படி என்றால், அதாவது யூதர்களுக்கும் ஷியாக்களுக்கும் இடையிலே பிரச்சனை ஏற்பட்டால் ஒரு முஸ்லிம் அந்த பிரச்சனையின் ஷர்ரில் இருந்து அல்லாஹ் கிட்ட பாதுகாவல் தேடணும், விலகி கொள்ளும். இன்றைக்கு நிறைய பேர் அதில் ஃபேஸ்புக்கில் எழுதுறதும் கமெண்ட் பண்ணுறதும் ஈரான் வாழ்க என்று இப்படி எல்லாம் இன்றைக்கு நிறைய எழுதுறாங்க, பேசுகிறாங்க. அதில் கவனம் செலுத்துற ஃபேஸ்புக்கில் தான் எப்பயும் என்ன நடக்குது, அடுத்த கணம் என்ன நடக்க போகுது, யார் யாருக்கு அடிக்க போகிறேன் அதான் பார்க்குறேன். அதை உடனே ஷேர் பண்ணணும், குரூப்புகள் அதை ஃபோர்ட் பண்ணணும். இதில் தான் கவனம் செலுத்துற. எங்களை இபாதத் செய்கிற நேரம் அவ்வளவுதான். நம்ம அதை செஞ்சு இந்த 10 நாட்களை வீணாக்கக்கூடாது. இப்போ சுன்னத்தான வணக்கங்களை நம்ம ஆர்வத்தோடு செய்யணும். குறிப்பாக சுன்னத்தான தொழுகைகள், நாங்கள் இன்றைக்கி படித்த தொழுகைகளுக்கு தானே, இந்த தொழுகைகளை இந்த கடைசி 10 நாட்களில் நம்ம ஆர்வத்தோடு அல்லாஹ் கிட்ட கூலி எதிர்பார்த்து நம்ம உள்ளச்சத்தோடு நிறைவேற்றுகின்ற பொழுது இஸ்லாம் வாக்களித்திருக்கக்கூடிய, அல்லாஹ் தஆலா வாக்களித்திருக்கக்கூடிய அந்த நன்மைகளை நாங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். எனவே அன்புக்குரிய சகோதரிகளே, தாய்மார்களே, ஃபர்லான தொழுகைகளோடு சேர்த்து இஸ்லாம் எங்களுக்கு வழிகாட்டிய சுன்னத்தான தொழுகைகளையும் எங்களோட வாழ்க்கையில் நாங்கள் கடைசி வரைக்கும் பின்பற்றி அதனூடாக அல்லாஹ்விடத்திலே உயர்ந்த கூலிகளை பெற்றுக்கொள்வதற்கு முயற்சிப்போம். வல்லவன் ரஹ்மான் அதற்காக நம் அனைவருக்கும் தௌஃபீக் செய்வானாக. ஹாதா மா இன்தி வல் இல்மு இந்தல்லாஹ் வ அகூலு கௌலி ஹாதா வ அஸ்தக்ஃபிருல்லாஹ் லி வ லக்கும் வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.